இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ரிசர்ச். இந்த கிளப் ஆரம்பித்து ரொம்ப நாளாக ஆச்சே தவிர எஸ்இஓ பற்றி பேசியிருக்கோம். ஆன் பேஜ் ஆஃப் பேஜ்னு கன்வர்ஷன் ஆப்டிமைசேஷன் ஃபனல்ஸ்னு எக்கச்சக்கமாக பேசியிருக்கோமே தவிர இந்த கீவேர்ட் ரிசர்ச்சை மட்டும் பேசுகிறதே இல்லை. அது தள்ளி போயிட்டே இருந்தது. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி வந்து அந்த கீவேர்ட் ரிசர்ச் பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். ஸோ கீவேர்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து கீவேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சனை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் டேர்மாக என்ன சொல்கிறோம், கீவேர்ட்ஸு, கீவேர்ட் ரிசர்ச்சு, சர்ச் கொரீஸு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் ஒரு விசிட்டருக்கு என்ன தோணும், அவன் மைண்டில் என்ன தோணுதோ அதை வந்து ஒரு வேர்ட் ஃப்ரேஸாக வந்து டைப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூகுள்லையே இருக்கட்டும், இல்லை பிங்காக இருக்கட்டும், யாஹூவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அவங்க டைப் பண்ணுறாங்க. ரெஸ்டாரண்ட்ஸ் எங்கே இருக்குது, இல்லைனா வந்து லைக் சாஸ் ப்ராடக்ட் எனக்கு வேணும், இல்லைனா பெஸ்ட்டு டூல்ஸ் வேணும், இல்லைனா வந்து சப்ளிமெண்ட்ஸ் வேணும். நிறையா ஆடியன்ஸுக்கு நிறையா மைண்ட் செட் இருக்குது, டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இருக்குது. சொல்லப்போனால் வந்து எனக்கும் வெங்கட்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டாக இருக்கலாம், இல்லைனா வெங்கட்டுக்கும் அருள் ப்ரோக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இருக்கலாம். லைக் வந்து எஸ்இஓ கீவேர்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறோன்னா, லைக் நான் வந்து வெறும் எஸ்இஓ கீவேர்ட்ஸ்னு டைப் பண்ணுவேன். வெங்கட் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு சிங்கிள் வேர்டு ஏதாவது ஆட் ஆன் பண்ணலாம். இல்லைனா வந்து அருள் ப்ரோ வந்து வாட் இஸ் எஸ்இஓ கீவேர்ட்ஸ், இல்லைனா வந்து இஸ் ஆர் எனிதிங் இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரேஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். இல்லைனா அஷ்கர் வந்து அதே எஸ்இஓ கீவேர்ட்ஸ் ரிலேட்டட் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃப்ரேசஸ் வந்து கூகுளில் டைப் பண்ணலாம். ஸோ இதுதான் விஷயமே. ஒரு ஆடியன்ஸ் வந்து அவங்களோட ப்ராடக்டை வந்து அவங்களுக்கு தேவையான ப்ராடக்டை டைப் பண்ணுற ஃப்ரேசஸ் வந்து ரொம்ப அதிகம். நம்மளால் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அதிகம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்இஓக்கு முக்கியமான ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த டைமண்ட் ஜெம் அந்த விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கீவேர்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுலேயே வந்து ஓரளவுக்கு ஆடியன்ஸோட பிஹேவியர் கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு வந்து ஓவராலாக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே பிடிச்ச ஒரு விஷயம் எதுன்னா இந்த கீவேர்ட் ரிசர்ச் தான். ஏன்னா இப்படி இல்லாமல் கூட சர்ச் பண்ணுறாங்க அப்படின்ற அதாவது ஷாக்கிங்கான விஷயத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து இந்த கீவேர்ட் ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் எனக்கு சொல்லும் போது என்னடா இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இருக்கா என்ன அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோட மட்டும்தான் பார்த்தேன். சரி, அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக வந்து நிறைய கீவேர்ட் ரிசர்ச் பண்ணும்போது ஆடியன்ஸ் என்ன இந்த மாதிரி இல்லாமல் கூட யோசிக்கிறாங்க, இப்படி இல்லாமல் டைப் பண்ணுறாங்க, அதுக்கு 100 பேர் மந்த்லி வந்து சர்ச் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கிடைச்சிது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ப்ராடக்டே ஒன்று இருக்குது. எபிலேட்டர்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக விமனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். லைக் நம்ம வந்து ஜென்ஸ் எப்படி ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறோம் பியர்டுக்கு, ஸோ அது மாதிரி வந்து விமனுக்கு வந்து எபிலேட்டர்ன்ற ட்ரிம்மர் வந்து ஒன்று இருக்குது. ஓகேங்களா? யூஎஸில் செம்ம இப்போவும் ஹாட்டான ப்ராடக்ட், செம்ம சேல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து அந்த ப்ராடக்டை பற்றி கீவேர்ட் ரிசர்ச்லாம் பண்ணும்போது என்னடா இப்படி இல்லாமல் சர்ச் பண்ணுறீங்க. அப்போல்லாம் வந்து நான் ஸ்டார்டிங் சர்ச் பண்ணும்போது பெஸ்ட் எபிலேட்டர் அண்டர் $25, அண்டர் $10, என்னது எபிலேட்டர்ஸ் ஃபார் ஃப்ரீ. ஏன்டா ப்ராடக்ட் இல்லாமடா ஃப்ரீயாக எதிர்பார்ப்பீங்க? அந்த ப்ராடக்ட் கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 50 பேர் சர்ச் பண்ணுவாங்க, இல்லை 100 பேர் வந்து சர்ச் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தாங்க ஒரு நிச் இருக்குது, உங்களோட ப்ராடக்ட், உங்களோட இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை உங்களோட சர்வீஸ் இருக்குன்னா, ஸோ உங்களோட சர்வீஸ் ரிலேட்டடாக யார் எத்தனை பேர் சர்ச் பண்ணுறாங்க, என்ன டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்டான ஒரு அனலைஸ் வந்து இருக்கணும். இங்கே நீங்கள் கரெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க, கீவேர்டை வந்து கம்ப்ளீட்டாக இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கான்டென்ட் கரெக்டாக எழுதலாம். ஸோ கான்டென்ட் கரெக்டாக எழுதும்போது நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக வந்து நிறைய சர்ச் கீவேர்ட்ஸோ இருக்கட்டும், இல்லை ரிலேட்டட் கீவேர்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரேங்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சர்ச் கீவேர்ட்ஸ்னால் நீங்கள் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதாவது மெயின் கீவேர்டுன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து செகண்டரி கீவேர்டு, தேர்ட் வந்து லாங் டெயில் கீவேர்டுன்னு சொல்லுவோம். அது இல்லாமல் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ்னு இருக்கும், லைக் சிமிலர் கீவேர்ட்ஸ். அதாவது
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெஸ்ட் டிரைவ்னு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டெஸ்ட் டிரைவ்னா எதை டெஸ்ட் டிரைவ் பண்ண போறீங்க? ஸோ அதுக்கு கனெக்டிவிட்டியாக இருக்கிற சிமிலர் கீவேர்ட், ஃபோர்டுன்ற காரை வந்து டெஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ வந்து எந்த டைமிங்கு, அதுக்கப்புறம் என்ன கிலோமீட்டரு, இந்த மாதிரி விஷயங்கள் சிமிலராக இருக்கிறது, அதாவது அந்த மெயின் கீவேர்டோட சிமிலர் கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட் ஆன் பண்ணும்போது அப்போது அது ரிலேட்டடான கீவேர்ட்ஸும் வந்து ரேங்க் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஃப்ரேசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை பற்றி பேசணுன்னா இன்னும் இன்டெப்த்தாக பேசலாம். லைக் வந்து கூகுள் பேண்டான்னு ஒரு அப்டேட் இருந்தது, கூகுள் பென்குயின்னு ஒரு அப்டேட் இருந்தது, ஸோ கூகுள் ஹம்மிங் பேர்டுன்னு ஒரு அப்டேட் இருந்தது. ஸோ ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் கீவேர்டு கான்டென்ட்டு இதை பேஸ் பண்ணியே அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தது. பேக்லிங்க்னா சரி ஓகே, பேக்லிங்க்கு என்ன தேவைப்படும்? ஸோ அங்கேயும் வந்து கான்டென்ட் தேவைப்படும், அங்கேயும் வந்து கீவேர்டு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்டு கான்டென்ட் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு வைங்களேன். ஸோ அப்போ இது எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் எது? கீவேர்டு மட்டும்தான் பேஸ்மெண்ட். ஒரு ஐடியாவை எடுக்கிறீங்க, அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி என்னென்ன கீவேர்டுன்னு ரிசர்ச் பண்ணுறீங்க, உங்கள் ஆடியன்ஸ் என்ன டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க, எத்தனை பேர் ரிசர்ச் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்டு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க இல்லைங்களா? ஸோ இதில் வந்து பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டெப்பு தான். ஒன்று, நீங்கள் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் கீவேர்ட்ஸை கலெக்ட் பண்ணுவீங்க, ஃபோரமில் கலெக்ட் பண்ணலாம், இல்லைனா சோஷியல் மீடியா உங்கள் காம்படிட்டர் சோஷியல் மீடியா பேஜஸ்லேருந்து கலெக்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் பிளானர்னு ஒன்று இருக்குது, கூகுளோட கீவேர்ட் பிளானர்ன்ற ஒரு டூல் இருக்குது, ஃப்ரீ தான் ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து கேடபிள்யூ ஃபைண்டர்னு ஒன்று இருக்குது, ஏஹெச்எஃப் இருக்குது, செம்ரஷ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் ஏன் ஃபைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நான் எல்லாத்துலேயும் ஃபைன் பண்ணுவேன், எல்லாத்தோட டேட்டாவையும் எடுப்பேன்னு வைங்களேன், கீவேர்ட்ஸோட டேட்டாவை. எங்கேயாவது லோ காம்படிஷன் கீவேர்ட் கிடைக்காதா அப்படின்றதுனால ஃபைன் பண்ணுவேன், கம்ப்ளீட் டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறமா தான் அனலைஸ்க்கே போவேன். சொல்லப்போனால் வந்து நிறைய பேர் வந்து ஃபைன் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபைன் பண்ணி கலெக்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவேன்னா, ஏஹெச்எஃப் என்கிட்ட பெய்டு டூல் இருக்குது. ஸோ அந்த பெய்டு டூலை வச்சு ஒரு 50 மெம்பர்ஸ், அதாவது 50 ஆடியன்ஸ் சர்ச் பண்ணால் கூட எனக்கு போதும், அந்த கீவேர்டை எடுப்பேன். அதனால ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேலியோ டயட்னு ஒரு கீவேர்டு இருக்குது, டயட் ரிலேட்டடான கீவேர்டு இருக்குது. இல்லைன்னா நம்ம நாட்டுக்கு தகுந்த மாதிரியே நான் சொல்கிறேனே, யோகா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், யோகா மேட் இருக்குல்ல யோகா பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மேட்டு ரிலேட்டடாக நான் கீவேர்டு வந்து கூகுள் கீவேர்ட் பிளானரில் தேடுறேன், இல்லைனா வந்து ஏஹெச்எஃப்ல தேடுறேன்னா நான் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்னா எக்ஸலில் தனித்தனியாக வந்து டேப் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி டூப்ளிகேட் செக் பண்ணுவேன். ஏன்னா ரிப்பீட்டட் கீவேர்ட்ஸ் நிறையா வரும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் பிளானர்லேயே வந்து கொஞ்சம் நிறைய கீவேர்ட்ஸ் வரும்னு வைங்களேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன திரும்ப நான் பண்ணுவேன், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கீவேர்டு வந்து 10,000 சர்ச் இருக்குன்னு வைங்களேன், யோகா மேட்டுக்கு ரிலேட்டடாக இன்னொரு கீவேர்டு ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் யோகா மேட்ச்னு ஒரு கீவேர்டு இருக்குன்னா அது வந்து ஒரு 10,000 சர்ச்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப அகைன் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பெஸ்ட் யோகா மேட்ச்சை திரும்ப ரிசர்ச் பண்ணுவேன், அது ரிலேட்டடான கீவேர்டு எல்லாத்தையும் ஸ்கிராப் பண்ணுவேன். அங்கே ஏதாவது இருக்கா, திரும்ப இது ஸ்கிராப்பிங் மட்டுமே பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த டெட் எண்டு வர வரைக்கும் ஸ்கிராப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஐடியாஸை கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து லோ காம்படிஷன் கிடைக்கும். ஏன் லோ காம்படிஷன் நான் சொல்கிறேன்னா, சிம்பிளாக சொல்கிறேன்னா, இப்போது எஸ்இஓ நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து கான்டென்ட்டுக்கு காசு செலவு பண்ணுவீங்க ஓகேங்களா. ஸோ வந்து பேக்லிங்க்கு காசு செலவு பண்ணுவீங்க. நான் என்னடா புதுசாக பேக்லிங்க்கு காசு செலவு பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா, நான் வந்து ஃபாரின் கஸ்டமருக்கு ஒர்க் பண்ணுறதுனால உட்காந்து நான் கிளாஸிஃபைட்ஸ் பண்ணுறேன், இல்லைனா வந்து டைரக்டரி சப்மிஷன் பண்ணுறேன், ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான். ஸோ அவங்களுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்னென்னா கெஸ்ட் போஸ்ட்டு, ஸ்கை ஸ்கிராப்பர், கேம்பெயின், நிச் எடிட்ஸ், இந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேக்லிங்ஸ் வந்து நான் பில்ட் பண்ணுவேன்னு வைங்களேன். ஸோ அதுக்கு தேவையான கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு பிளாக் ஓனர்ஸ் வந்து காசு கேட்பாங்க, சில பிளாக் ஓனர்ஸ் காசு கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பட்ஜெட் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதே நான் லோ காம்படிஷன் கீவேர்டாக எடுத்தேன் அப்படின்னா அங்கே வந்து எனக்கு பெரிய காம்படிஷன் இருக்காது. நான் வந்து லைட்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 பேக்லிங்க் பில்ட் பண்ணுற இடத்துல வெறும் 2 பேக்லிங்க்லேயே நான் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் வரதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இன்டெப்த்தாக ஓகேங்களா, ரொம்ப இன்டெப்த்தாக வந்து நம்ம வந்து கீவேர்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணணும், ஸ்கிராப் பண்ணணும்,
அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் ஸ்க்ராப் பண்ணதுமே நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அந்த டூப்ளிகேட்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு கீவேர்டு கிடச்சிரும். அந்த கீவேர்டுக்குள்ள சர்ச் வால்யூம் வந்து உங்களுக்கு கிடச்சிரும்னு வைங்களேன். ஓகே, இந்த கீவேர்டுக்கு இவ்வளோ பேர் தான்ப்பா சர்ச் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிரும், ஓகேவா. ஸோ ஒன்ஸ் கிடைச்சதுமே ரெண்டு டைப்ஸ் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஒன்று AHREF, இல்லைனா வந்து SEMrush, KW ஃபைண்டர், இந்த மாதிரி டூலில் போயிட்டு காம்படிஷன் செக் பண்ணலாம். லைக் கீவேர்டு காம்படிஷன் வந்து செக் பண்ணலாம். சொல்லப்போனால் வந்து கூகுள் கீவேர்ட் பிளானரில் மென்ஷன் பண்ணியிருக்கிற காம்படிஷன் வேறு, நான் சொல்கிற SEO காம்படிஷன் வேறு, ஓகேங்களா. ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூகுள் கீவேர்ட் பிளானரில் ஷோ ஆகிற காம்படிஷன் தான் வந்து உண்மையானது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. அந்த காம்படிஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா, லைக் கூகுள் ஆட் வந்து ஷோ ஆகுது பார்த்தீங்களா, அந்த காம்படிஷனோட ஸ்கோர், ஓகேங்களா, ஹையா லோவா மீடியமான்றது அந்த கூகுளோட ஆட்வேர்ட்ஸோட காம்படிஷன். பட் ஆனால் கூகுளோட சர்ப் காம்படிஷன் ஸ்கோர் கிடையாது, ஓகேங்களா. சர்ப் மீன்ஸ் நம்ம லிஸ்டிங் ஷோ ஆகுது பார்த்தீங்களா, ஆர்கானிக் லிஸ்டிங். ஸோ அதுக்கு பேர் தான் சர்ப்னு சொல்லுவாங்க, சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ், அதாவது நான் மென்ஷன் பண்ண மாதிரி SEMrushஆக இருக்கட்டும், இல்லைன்னா AHREF, ஸோ இந்த மாதிரி டூலில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்படிஷன், அதாவது கீவேர்டு டிஃபிகல்ட்டின்னு ஒருத்தங்க காட்டுவாங்க, கீவேர்டு காம்படிஷன் ஸ்கோர்னு காட்டுவாங்க, KCன்னு சில பேர் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் KDன்னு சில பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு க்ரைட்டீரியா, லைக் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து AHREFல வந்து பிலோ 10 ஸ்கோர் இருக்கணும், அபவ் 10 இருந்ததுன்னா மீடியம், அதுக்கப்புறம் ஹார்ட் காம்படிஷன், வெரி ஹார்ட் காம்படிஷன்ற மாதிரி ஸ்டேஜஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி SEMrushக்கு போனீங்கன்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டேஜஸ் வச்சுருப்பாங்கன்னு வைங்களேன். ஸோ டூலை நம்பலாமா நம்பக்கூடாதா, இது வந்து எல்லாருக்கும் நிறையா பேரோட கேள்வி இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டூல் பேஸ் பண்ணி தான் வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நான் ஸ்க்ராப் பண்ணி ஒரு லிஸ்ட்டு பில்ட் பண்ணிடுவேன். ஸோ ஒன்ஸ் நான் லிஸ்ட்டு பில்ட் பண்ணதுமே நான் என்ன பண்ணுவேன்னா, AHREFல ப்ரீமியம் அக்கௌண்ட்டு வச்சுருக்கிறதுனால நான் கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்ணிடுவேன். அதாவது பல்க் அப்லோட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஸ்கோர் காட்டும். இந்த கீவேர்டுக்கு வந்து 40 இருக்குது, இந்த கீவேர்டுக்கு வந்து அவுட் ஆஃப் 100க்கு 40 இருக்குது, 30 இருக்குது, 10 இருக்குது, 5 இருக்குன்னு. ஸோ நான் பிலோ 10 இருக்கிற கீவேர்டாக பார்த்து பிக் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது நமக்கு செட் ஆகும், கிளைண்ட்டுக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ டே பை டே வந்து நான் அந்த டைமில் என்ன இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, எல்லாருக்கும் இருந்த அந்த கன்ஃபியூஷன் எனக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. AHREFல ஒரு ஸ்கோர் காட்டுறான், SEMrushல ஒரு ஸ்கோர் காட்டுறான், KW ஃபைண்டர்னு ஒரு டூல் இருக்குது, அதில் ஒரு ஸ்கோர் காட்டுறான், லாங் டெயில் ப்ரோன்னு ஒரு டூல் இருக்குது, ஓகேங்களா. எல்லாமே பெய்டு டூல் தான், எதுவுமே ஃப்ரீ கிடையாது. ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு டூலில் ஸ்கோர் காட்டுறான். அப்போ தான் நான் நினச்சேன், ஓகே, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா, யாரையும் நம்பக்கூடாது, ஓகேங்களா. அப்போது வந்து நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, மேனுவலாக செக் பண்ண ஆரம்பித்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சர்ப்பில் போயிட்டு ஒரு கீவேர்ட் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நான் இங்கே லோக்கலில் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க, இப்போ நீங்கள் வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யூஎஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இங்கே இருக்கிற கூகுள் சர்ப்பில் செக் பண்ணிங்கன்னா இந்தியன் பேஸ் பண்ணி தான் நிறைய ரிசல்ட்ஸ் வந்து ஷோ ஆகும், ஷஃபிள் ஆகும், ஓகேங்களா. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, VPS வாங்கினேன், ஓகேங்களா. US லொக்கேஷன் இருக்கிற VPSஆக வாங்கிட்டு, ஸோ அங்கே வந்து நான் வந்து செக் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து ரிசல்ட் நமக்கு அக்யூரேட்டாக தெரிஞ்சிடும். ஓகே, இந்த கீவேர்டுக்கு இதெல்லாம் தான் பெஸ்ட்டு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். ஒன்ஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதெல்லாம் என்னென்னா, ஸோ நான் மென்ஷன் பண்ணுற கீவேர்டு வந்து டைட்டிலில் இருக்கா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கா, கான்டென்ட்டில் எத்தனை டைம்ஸ் வந்து மென்ஷனில் இருக்குது, அது வந்து பிளாக் கான்டென்ட்டா இல்லை சர்வீஸ் பேஜஸ் கான்டென்ட்டா, ஸோ அவங்களோட ஓவரால் பேக்லிங்க் ப்ரொஃபைல்ஸ் எவ்வளோ இருக்குது, ரெஃபரிங் டொமைன் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெயிட்டேஜ் எல்லாம் நான் பார்ப்பேன்னு வைங்களேன். ஸோ நான் எக்ஸலில் நான் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணுவேன். ஒரு கீவேர்ட் நான் மென்ஷன் பண்ணுறேன்னா மேனுவலாக ஸ்கோர் நானே மென்ஷன் பண்ணுவேன். ஓகே, இது ஹார்டாக இருக்குது, இது வந்து ஓகே, இல்லை
நம்ம வந்து பீட் பண்ணலாம். அதாவது லோ மீடியம் ஹைன்ற மாதிரி நானே வந்து ஒரு மெட்ரிக் மாதிரி வச்சுப்பேன். ஸோ டைட்டில் இருக்குன்னா அது ஹை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுட்டு கடைசியாக வந்து இது நம்மளால வந்து இந்த 10 ரிசல்ட்டையும் பார்ப்பேன், 10 ரிசல்ட்டுக்கும் ஸ்கோர் நான் இங்கே போடுவேன். அதுக்கப்புறமா இது நமக்கு செட் ஆகும் செட் ஆகாதுன்ற மாதிரி நான் பண்ண ஆரம்பிச்சேன்னு வைங்களேன். ஸோ அதில் எந்த அளவுக்கு எனக்கு சக்ஸஸ் கிடைச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் 60% சக்ஸஸ் கிடைச்சிது, 40%. ஏன்னா எல்லாருமே வந்து பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. அனலைஸ்லாம் கண்டிப்பாக வந்து எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணுவோம். நம்ம ஒன்றும் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஒன்றும் கிடையாதுல்ல. ஸ்டில் நான் இந்த இத்தனை வருஷம் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, ஸ்டில் நான் லேர்னிங் தான் நான் சொல்லுவேன். நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டோ இல்லை அந்த விஷயத்துக்கே நான் வரவே மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும், தினமும் கூகுள்லேயும் மாறிக்கிட்டே இருக்கு, அவனோட க்ரைட்டீரியா மாறிட்டே இருக்கு. கூகுளில் ரொம்ப ஓப்பனாக என்னைக்காவது சொல்லியிருக்கானா நான் இதை தான்டா பண்ணுறேன் சர்வ்க்கலாம் அப்படின்ற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இன்னும் வரல. அப்பப்போ வந்து அவங்களோட டீம்லேருந்து ஒருத்தவங்க வந்து லைக் ட்விட்டரில் இது பண்ணுறோம், இதை கன்சிடர் பண்ணுறோம், அதை கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்லுவாங்களே தவிர ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இன்னி வரைக்கும் 100% வெளியிடலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே டெஸ்டிங் தான். நான் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டெஸ்டிங் மட்டும்தான். இதில் நான் புதுசாக லைக் வந்து நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட்ஸ் வந்து ரெடி பண்ணும்போது புதுசாக வந்து நான் ஒரு விஷயம் நான் ரிசர்ச் பண்ணி லேர்ன் பண்ணணும்னு வைங்களேன். லைக் அந்த டைமில் கீவேர்டு கோல்டன் ரேஷியோ, இப்போ வரைக்கும் அந்த கீவேர்டு கோல்டன் ரேஷியோ இந்த ஃபார்முலாவை தான் நான் வந்து லைக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போலாம் வந்து இந்த மெயின் கீவேர்டுக்கு எத்தனை பேர் சர்ச் பண்ணுறாங்க, செகண்டரி கீவேர்டுக்கு எத்தனை பேர் சர்ச் பண்ணுறாங்க, அதுக்கு எவ்வளோ காம்படிஷன் இருக்குது, இதெல்லாம் நான் பார்க்குறதே இல்லை. நான் டைரெக்டாக வந்து கீவேர்டு கோல்டன் ரேஷியோ போகிறேன். ஸோ அது அந்த மாதிரி சக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுலேயுமே பார்க்கல. அந்த ஃபார்முலாவில் நான் யூஸ் பண்ண சக்ஸஸ் மாதிரி எதுலேயுமே பார்க்கல. சில கண்டென்ட் என்னுடைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட் கண்டென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 48 ஹவர்ஸ்லேயே கூட ரேங்க் ஆகிருக்கு. அந்த நான் எந்த கீவேர்டை வந்து டார்கெட் பண்ணுறோன்னா அந்த கீவேர்டுக்கு வந்து வித்தவுட் 0 பேக்லிங்க்லலாம் எனக்கு வந்து சக்ஸஸ் வந்திருக்கு. அது டிபெண்ட்ஸ், உங்களுக்கு இண்டஸ்ட்ரி தான் வைங்களேன். எல்லா இதுக்குமே வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தாங்க. நான் வந்து ஒரு கீவேர்டை பிக் பண்ணுறதுக்கு மட்டுமே, அதாவது ரிசர்ச் பிக் பண்ணி நம்ம வந்து ஃபைனல் ரிசல்ட் கொண்டு வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சில நாள் வந்து 4 டேஸும் ஆகும், சில நாள் 3 டேஸ் ஆகும், சில நாள் வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து நான் 2 வீக்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன் வெறும் கீவேர்ட் ரிசர்ச்க்கு மட்டும். ஏன்னா ஸ்கிராப்பிங் பண்ணுறதே வந்து அவ்வளோ யோசிப்பேன், இங்கே போய் ஸ்கிராப் பண்ணலாமா, அங்கே போய் ஸ்கிராப் பண்ணலாமா, ஆடியன்ஸை எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற அந்த ஸ்கிராப்பிங் ப்ராசஸ் தான் எனக்கு அதிகமாக டைம் எடுக்கும். நெக்ஸ்ட்டு எதில் டைம் எடுக்கும்னா அனலைஸில் டைம் எடுக்கும். அனலைஸ் பண்ணும்போது இந்த கேஜிஆரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேனுவல் கால்குலேஷன் தான். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கேஜிஆரை எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் டிஃபால்ட்டாக அந்த கீவேர்டை வந்து கலெக்ட் பண்ணும்போதே சர்ச் வால்யூம் கலெக்ட் பண்ணிடுவீங்களா. ஸோ சர்ச் வால்யூம் கலெக்ட் பண்ணக்கப்புறமா ஒவ்வொரு கீவேர்டாக கூகுளில் போயிட்டு ஆல்-இன் டைட்டிலோட ரிசல்ட் வந்து நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா, ஒவ்வொரு கீவேர்டோட அந்த ரிசல்ட்ஸ் கவுண்ட் என்னன்றதை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம எக்ஸலில் வந்து அந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து அதோட கேஜிஆரோட ஃபார்முலா என்னன்னா, அந்த ஆல்-இன் டைட்டிலோட ரிசல்ட்ஸ் நம்பர் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் 2000 இருக்குன்னா 2000 டிவைடட் பை அந்த கீவேர்டுக்கு சர்ச் வால்யூம்னு ஒன்று இருக்கும் 1000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2000 டிவைடட் பை 1000 அப்படின்றது போட்டோன்னா என்ன ஸ்கோர் வருது அப்படின்றத நான் பார்ப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேஜிஆரோட ஸ்கோர் என்ன, எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.25. ஓகேங்களா, 0.25% வந்ததுன்னா அது வந்து கிரேட், அதாவது பிலோ 0.25 இருக்கணும். அபவுட் 0.25லேருந்து 1 வரைக்கும் 1% வரைக்கும் வந்ததுன்னா அது அதாவது மீடியம் காம்படிஷன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதே 1%க்கு மேலே போகுது ஒரு கீவேர்டோட அந்த கேஜிஆர் ஃபார்முலாவோட பர்சன்டேஜ் வந்து 1%க்கு மேலே போகுதுன்னா அது வெரி ஹார்ட் காம்படிஷன்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் எப்போதும் டார்கெட் பண்ணுறது எல்லாமே 0.25 வருமானது. இப்போ நான் வந்து ஒரு 500 கீவேர்டு ஸ்கிராப் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன்னு வைக்கலேன், ஒவ்வொரு கீவேர்டாக உட்காந்து செக் பண்ணுவேன். அந்த ஆல்-இன் டைட்டில் ரிசல்ட் எடுக்கிறது தான் இப்போ வந்து கஷ்டமே வச்சுக்கோங்களேன். ஸோ ஒவ்வொரு ரிசல்ட்டாக பார்த்து அது மட்டும் இல்லாமல் நான் அந்த ஆல்-இன் டைட்டில் ரிசல்ட் பார்க்கும்போதே நான் அந்த மேனுவலாக வந்து யார் யார் காம்படிட்டர்ஸ்லாம் இருக்காங்கன்றதையும் ஓவர் வியூவாக பார்த்துருவேன். ஸோ அப்போவே எனக்கு தெரிஞ்சிடும், ஓகே இது நமக்கு கிடைக்கும், இது கிடைக்காது அப்படின்ற. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் ரிசர்ச் பண்ணி
நீங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இந்த கீவேர்ட் நமக்கு செட் ஆகுண்டா செட் ஆகாதுன்ற அந்த ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா எவ்வளோ விஷயத்துக்கு நீங்கள் அடிபட்டிருப்பீங்க ரிசர்ச் பண்ணும்போது சக்ஸஸ் எது ஃபெயிலியர் எதுன்ற அந்த விஷயம் பார்த்தக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு வைங்க. ஸோ இந்த கேஜிஆரை பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் வந்து கீவேர்ட் ரிசர்ச்சில் அந்த சர்ச் வால்யூம் இருக்குல்ல, ஒரு 100லேருந்து 500க்குள்ளே, ஓகேங்களா, அந்த மாதிரி கீவேர்ட்ஸாக பார்த்து தான் பிக் பண்ணுவேன். நான் ஒரு கீவேர்டு வந்து 2000 சர்ச் வால்யூம் இல்லைன்னா 5000 சர்ச் வால்யூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. நான் அவங்ககிட்ட உட்காந்து மாதம் $500 வந்து பேக்லிங் பில் பண்ணி அவங்ககிட்ட எல்லாம் போட்டி போட முடியாது. சிம்பிளாக வெறும் 2000லேருந்து 3000 சர்ச் வால்யூமுக்காக நான் உட்காந்து நான் போட்டி போட முடியாது. அதுக்கு நான் கேஜிஆர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி, ஓகேவா, 100 பேர் சர்ச் பண்ணிட்டோம் ஒரு கீவேர்டுக்கு, நான் வந்து 20 கீவேர்டை கூட நான் பிக் பண்ணுறேன். ஆனால் வந்து குவாலிட்டியான கண்டென்ட்டை நான் அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ குவாலிட்டியான கண்டென்ட் நான் அப்டேட் பண்ணிட்டேனாலே டிஃபால்ட்டாகவே எனக்கு எத்தனாவது சர்ச்சஸில் வந்துரும்னா செகண்ட் பேஜ்லேயோ, சாரி, எத்தனாவது பேஜஸில் வரும்னா செகண்ட் பேஜ்லேயோ இல்லை தேர்ட் பேஜ்லேயோ டிஃபால்ட்டாக வந்துடும். நம்ம வந்து கேஜிஆரில் லோ காம்படிஷன் கீவேர்டு எடுத்து கண்டென்ட்டை சூப்பராக குவாலிட்டியான கான்டென்ட்டு சிமிலர் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு எழுதிட்டோம் அப்படின்னா, ஸோ தேர்ட் பேஜ் ஆர் செகண்ட் பேஜ் டிஃபால்ட்டாக எந்த ஒரு பேக்லிங்க்கும் இல்லாமல் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் சிம்பிளாக நான் என்ன பண்ணுவேன், ஸோ ஒரு 2 பேக்லிங்க் 3 பேக்லிங்க் ரொம்ப குவாலிட்டியான பேக்லிங்காக வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற பேக்லிங்காக பில்ட் பண்ணேன்னு வைங்க, அசால்ட்டாக ஃபஸ்ட் பேஜ் வந்துடும். அப்போது நான் எந்த விஷயத்துக்கு நான் கஷ்டப்படவே இல்லை. நான் 2000 சர்ச் வால்யூம் 3000 சர்ச் வால்யூம் இருக்கிற காம்படிஷனில் போய் உட்காந்து ஃபைட் பண்ணுறதுக்கு பதிலாக 20 கீவேர்டை நம்ம டார்கெட் பண்ணோமா, அசால்ட்டாக பட்ஜெட்டே ஆக்சுவலாக கம்மியாக இருக்கும், ஒரு $200 $100 இப்படின்ற பட்ஜெட்டில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோமா, ரேங்க் பண்ணோமா, கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணோமா, போயிட்டே இருக்கணும். ஸோ இப்படி தான் என்னோட மைண்ட் செட்டு அந்த டைம்லாம் வந்தது. ஸோ கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே, நான் கான்செப்ட் சொல்லிடுவேன் டேரெக்டாக. இப்போ ஒரு சிங்கிள் கீவேர்ட் நீ டார்கெட் பண்ணினா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். சப்போஸ் அந்த கிளைண்ட் வந்து அதிகமாக அவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கான், அவன் வந்து ஸ்டேபிளாக இருக்கான்னா நீயும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கான். அதுக்கு கேஜிஆரை யூஸ் பண்ணி லாங் டெயில் கீவேர்ட்ஸாக பார்த்து நீ இண்டெக்ஸ் பண்ணி ரேங்க் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு டிராஃபிக் வந்துக்கிட்டே இருக்கும், கவலையே பட தேவையில்லை அப்படின்னு. ஸோ அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா பேசிக்காக டொமஸ்டிக்குக்கும் இன்டர்நேஷ்னலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, டொமஸ்டிக்கில் இருக்கிற ஆடியன்ஸ் வந்து இப்போ தான் வந்து லேர்ன் பண்ணுறாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்றதை லேர்ன் பண்ணுறாங்க. சில பேர் வந்து உங்களுக்கு வந்து நாலேஜே இருக்கிறது இல்லை. நீங்கள் லிசனர்ஸ் தினமும் வந்து பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து புரியல, நம்பலாமா நம்பக்கூடாத நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் ஆனால் என்னோட யூஎஸ் யூகே கிளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஓரளவுக்கு நாலேஜாவது இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் சொல்கிறேன் இதுதாங்க விஷயம், இது இப்படி பண்ணலாம், ஒரு கேஜிஆர் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு 20 கீவேர்டை பிக் பண்ணிக்கலாம், பட்ஜெட் வைஸும் வந்து கம்மியாகும், கான்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம், ஸோ வந்து ஈஸியாக ரேங்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா ஓகேப்பா அப்படின்ற அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னுடைய கீவேர்ட் ரிசர்ச்சோட ஃப்ளோ ஸ்ட்ராட்டஜிஸ், எப்படி ஸ்க்ராப் பண்ணுறேன், என்ன டூல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற டீட்டெயிலெலாம் இவ்வளோ தாங்க. ஸோ நான் மெயினாக இப்போ வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கேஜிஆர் மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். எப்போதுமே என்னதான் எத்தனை டூல் வந்தாலும் மேனுவலாக நம்ம அனலைஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே வராது, ஓகேங்களா. ஒரு பெரிய பெரிய கம்பெனி போகிறீங்க, அதாவது கார்பரேட் கம்பெனிக்கெலாம் போகிறீங்கன்னா மேனுவல் செட் ஆகாது. அவங்களுக்கு தேவை வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு, இந்த டைம்குள்ளே டக்குன்னு முடிக்கணும்னு வைங்க. அங்கே வந்து டூல் நம்பலாம். அப்பயும் நான் அங்கேயும் என்ன சொல்கிறேன்னா ஓரளவுக்கு அது ப்ரிடிக்ட் பண்ணுங்கள் டக்குன்னு பார்த்து. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ கம்ப்ளீட்டாக நான் ஓரளவுக்கு சொல்லிட்டேன், நான் என்ன டெஸ்ட் பண்ணேன், என்ன ஒர்க் பண்ணேன், ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ எனி டவுட் இருந்ததுன்னா இவங்க எல்லாருமே முடிஞ்சக்கப்புறமா நீங்கள் கொஸ்டின் கேளுங்க. கீழே வந்து மணி ப்ரோ வந்துட்டாங்க, விஜய் ப்ரோ வந்துட்டாங்க, ஸோ கந்தா ப்ரோ வந்துட்டாங்க. ஸோ இன்வைட் பண்ணிட்டேன் ப்ரோ, மேலே வர மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஸோ அருள் ப்ரோ, அஷ்கர் ப்ரோ, விஜய் ப்ரோ, வெங்கட் ப்ரோ, ஸோ உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் லிசனர்ஸ். மணி ப்ரோ மேலே வரும்போது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ப்ரோ Q&Aலாம் இல்லை, நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணணும் வாங்க. ஏன் ப்ரோ புரியல?
அவரு Q&A நடக்கும்போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. ஆமா ஆமா அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஆமா வாங்க ப்ரோ மேல. ஓகே ஆஷ்கர், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. யா ஷோர். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் ஆக்சுவலி. ஜஸ்ட் சாரி, யாருக்கு உள்ளுக்கு அலோவ் பண்ணிட்டேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன் ஆஷ்கர். யா ஷோர். ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் இன்னைக்கு பேசியிருக்கிறோம். ஸோ கீவேர்ட் ரிசர்ச் ஒன் ஆஃப் த பேஸ் ஆஃப் எஸ்இஓ அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கு முன்னாடி ஒன்னே தான் நம்ம செக் பண்ணோம். கீவேர்ட் ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட வெப்சைட்டோட கிரால் ஆக்சசிபிலிட்டிஸ் பர்ஃபெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். ஏன்னா என்னதான் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி நம்ம ரேங்கிங்லாம் பண்ணாலும் கிரால் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பண்ண எல்லா ஒர்க்குமே வேஸ்ட் ஆயிடும். ஸோ ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, ஸோ கீவேர்ட் ரிசர்ச் ஆர்ட், அதுல இருந்தா நம்மளோட வெப்சைட்ல டிராஃபிக் எவ்வளவு வரும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது, ரைட்டுங்களா? ஸோ நான் பொதுவா என்னோட ப்ராக்டிஸ் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, I don't consider any keyword which has a search volume less than 1000. ஓகேங்களா? இது வந்து நான் பேசிக்கா. ஸோ இது சொல்றேன் அப்படிங்கறதுக்காண்டி நான் சொல்றதுதான் கரெக்ட், மத்தவங்க சொல்றது தப்புங்கிறத நான் சொல்ல வரல. என்னுடைய ஒர்க்கிங் ஸ்டைல நான் சொல்றேன், ரைட்? ஸோ இது வந்து டிஃபர் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில நம்ம ரொம்ப அனலைஸ் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 1000 சர்ச் வால்யூம் மேல உள்ள கீவேர்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன் 1000 சர்ச் வால்யூம் ஒரு மினிமம் கிரைட்டீரியாவை எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வர்றது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த வெப்சைட்ல ஒரு சேல்ஸோ இல்ல பிசினஸோ நடக்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து நான் கன்சிடர் பண்றது. ஒரு பர்டிகுலர் கீவேர்ட்ல இத்தனை வால்யூம் வராங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சேல் 1000 மெம்பர்ஸ் உள்ள வராங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்தா கூட நம்மளுக்கு 300ல இருந்து 350 தான் மேக்ஸிமம் வரும். அண்ட் மோரோவர் 0th பொசிஷனுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இஃப் நம்ம லோக்கல் எஸ்இஓல ரிசல்ட் பேஜ் வந்தா லோக்கல் எஸ்இஓட அந்த ஸ்னீக் பேக்கும் கொஞ்சம் டிராஃபிக் எடுத்துரும், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஆர்கானிக் ஆறதுல உள்ள அந்த நம்மளுக்குரிய ஷேர்ஸ் கிடைக்கும். ஸோ அதனாலதான் மினிமம் ஒரு 1000 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒரு 30 ஒரு 40 100 அந்த மாதிரியான வெப்சைட் வால்யூம் சர்ச் வால்யூம் உள்ளதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 30% அப்படின்னா கூட ஒரு 9 தான் வருவாங்க நம்மளுக்கு. இல்லை நம்ம அதை வச்சு 100 கீவேர்ட்ஸ் இல்லை 1000 கீவேர்ட்ஸ் கூட எடுக்கலாம், இல்லைன்னு தப்பு சொல்ல. பட் ஒரு ப்ராப்பரான ஒரு கீவேர்டு ஒரு இன்டென்ட்டை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம், ரைட்? ஒரு பர்பஸான ஒரு கீவேர்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஒரு இன்டென்ட் பேஸ்டான கீவேர்டை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியான பார்ட் கிடையாது. இட் ஹேஸ் a lot of research. அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம அதிகமான வால்யூம் கொடுத்தோம் அப்படின்னா we can stick to 10 or 20 keywords இதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதிகமா ஒர்க் பண்ணலாம், ரைட்? ஸோ பேசிக்கா நம்ம ஒன்னே தெரிஞ்சுக்கணும், ஒரு பேஜ்ல ஒரு கீவேர்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அந்த பேஜை ஈஸியா நம்ம வந்து ரேங்க் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்ல அங்க என்ன இஷ்யூ நடந்துட்டு இருக்கு, ஏன் ரேங்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியும் நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம லிமிட்டட் நம்பர் ஆஃப் கீவேர்ட்ஸ் வித் ஹியூஜ் சர்ச் வால்யூம் எடுக்கிறோம் அப்படின்னா, ரைட், நம்மளுக்கு கண்ட்ரோல் ஓவர் பேஜஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ 20 பேஜஸ் இல்லை 10 பேஜஸ் இல்லை மேக்ஸிமம் 30 பேஜஸ் அந்த கண்ட்ரோல்ல நம்ம வந்து பெரிய லார்ஜஸ்ட் வால்யூமை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு இருக்கும், ரைட்? செகண்ட் விஷயம் நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா, நான் கேடி பார்ப்பேன். ஸோ கேடி அப்படின்னா கீவேர்ட் டிஃபிகல்ட்டி. ஸோ இந்த கீவேர்ட் டிஃபிகல்ட்டி வந்து எப்படி மெஷர் பண்றாங்க அப்படிங்கிறது ஃபார்ம்லலாம் கேட்டீங்கன்னா எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. பட் நான் என்ன மாதிரி பார்ப்பேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நான் ஏஹ்ரெஃப்ல தான் எடுப்பேன், அதுல எந்த டவுட் இல்லை. பட் அதை நான் ரீசெக் பண்றது ஒரு பர்டிகுலர் லொகேஷனை சூஸ் பண்ணிட்டு இன்காக்னட் டேப்ல போய் சூஸ் பண்ணிட்டு அந்த கீவேர்டை யூஸ் பண்ணுவேன். அந்த கீவேர்டோடைய சர்ச் வால்யூமுக்கு எவ்வளவு ரிசல்ட் பேஜஸ் வந்திருக்கு அப்படிங்கறத செக் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்ச் வால்யூம் 100 தான் இருக்கு, பட் ரிசல்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 crores 600 crores இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அந்த கீவேர்டை ரேங்க் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது, ரைட்? ஏன்னா நம்ம இதுவரைக்கும் அந்த பேஜஸ்க்குள்ள வரல, ஆல்ரெடி வந்து 500 crore பேஜஸ் இருக்கு, அதெல்லாம் தாண்டி வரணும். ஸோ அந்த இடத்துல பர்டிகுலர் கீவேர்டை ரேங்க் பண்றது கஷ்டம். இதே இது வந்து ஒரு 10,000 to 1 lakh சர்ச் வால்யூம் இருக்குது, பட் ரிசல்ட் பேஜிங் that is in some lakhs, okay, 70 lakhs or 80 lakhs இருக்கு அப்படின்னா the chance of ranking the website into first page it becomes little easier. Like பண்ணவே முடியாதுன்னு நான் எந்த ஒரு இதுவும் இல்லை, டைம் பீரியட் தான் சொல்றேன், 6 months ஆகும். இதுக்கு ப்ரீவியஸா நான் பேசக்கூடிய அந்த சிச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா it can take more than 2 years.
ரைட்? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். செகண்ட் கிரைட்டீரியால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ 1000 கீவேர்ட்ஸ்க்கு மேல எடுத்துட்டு அதுக்கப்புறம் லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸ் எடுப்போம். ஸோ லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸ்னா கேடி வச்சு பாத்தீங்க அப்படின்னா 30 கீழே இருக்கிறத கொஞ்சம் ஓரளவுக்கு லோ டு மீடியம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ லோ டு மீடியம் சொல்லலாம். ஸோ அந்த கீவேர்ட்ஸை வந்து நம்ம ப்ராப்பரான எஸ்இஓ ப்ராக்டிசஸ்ல ஒரு 6 monthsக்குள்ள ரேங்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அஷ்யூரிட்டி இருக்கும். ஸோ நம்ம என்னதான் டைம் ஆகும் இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும், எஸ்இஓல நம்ம எப்படி ரிசல்ட் ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாலும் கிளைண்ட்ஸ் நம்மகிட்ட கண்டிப்பா ஒரு டைம் பீரியட் கேட்பாங்க. இந்த டைம் பீரியட் சொல்லுங்க, எவ்வளவு டைம் பீரியட் நான் பண்ண முடியும், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காண்டி வி ஹாவ் டு ஸ்ட்ரீம்லைன் சம்டைம்ஸ் இல்லையா? ஸோ அது நம்ம ப்ராக்டிஸ்ல தான் தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ நாளில் ரேங்க் ஆகும். ஸோ அடுத்த டைப் ஆஃப் லைக் 30 to 45 இல்லை 30 to 50 எவ்வளோ நாளில் ரேங்க் ஆகும் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து கிளஸ்டரிங் பண்ணுவேன். ஓகேங்களா? இஃப் அட் ஆல் பர்டிகுலர் நீஷ்ல வந்து 1000க்கு மேலே சர்ச் வால்யூமே இல்லை அப்படின்னா தென் 500 to 1000 இருக்கு சர்ச் வால்யூம் வச்சு ஒர்க் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் ஹவு ஐ யூஸ் கீவேர்ட் ரிசர்ச். If possible, I would like to learn more from the panel members and எப்பப்ப தேவைப்படுதோ அப்பப்ப நானும் வந்து ஷேர் பண்றேன் என்னோட தாட்ஸ். அருள் ப்ரோ. Thank you bro, thank you so much. Arul bro or Venkat bro. ப்ரோ சாப்பிட்டு இருக்கேன் ப்ரோ, 10 minutesல வந்துறேன். விஜய் ப்ரோ இருக்கார் ப்ரோ. Welcome bro, Vijay bro. Hi Arvind, after long time. ஆமா bro. Okay, very tight schedule. அருண் இங்க தான் இருக்காரா கீழ? நம்ம ஆமா. Okay. அதாவது அரவிந்த் நீங்க கீவேர்ட் ரிசர்ச்ல நீங்க தான குருவாச்சே. முடிச்சிட்டேன் ப்ரோ, நீங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு முடிச்சிட்டேன் எல்லாத்தையும். ஓகே சரி, ஏதாவது நீங்க கவர் பண்ணாததுன்னா சிடிஆர்ல கவர் பண்ணிட்டீங்களா கீவேர்ட் ரிசர்ச்ல? இல்ல ப்ரோ, அதெல்லாம் இல்லை. பேசிக்கா எப்படி ரிசர்ச் பண்ணுவோம், எப்படி கலெக்ட் பண்ணுவோம், ஐ மீன் ஸ்கிராப்பிங் எல்லாம் எப்படி பண்ணலாம், ஸோ கேடி என்ன, கேசினா என்ன, ஸோ நான் கிளைண்ட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணேன், ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கா நான் சொல்லியிருக்கேன். அதை தாண்டி ஒன்றும் நான் பேசல. ஸோ நான் சொல்ற கொஞ்சம் பேசிக் இல்லை. அரவிந்த் சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், இப்போ நீங்க கிளைண்ட் மேனேஜ் பண்ணாலும் சரி இல்லை உங்களுக்கே மேனேஜ் பண்ணாலும் என்னுடைய வே ஆஃப் ஒர்க்கிங் அஸ்கர் சொன்னது ஒத்தே தான் வரும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜென்ரலாக வந்து எவ்வளோ சர்ச் வால்யூம் இருக்குன்னு பார்ப்பேன். இந்த சர்ச் வால்யூம் இருக்கிறதுல எனக்கு பெரிய சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பிங் த கீவேர்ட்ஸ். இது கவர் பண்ணீங்களா அரவிந்த்? நமக்கு ஒரே மாதிரி இருக்கும் கீவேர்ட், பட் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். இல்ல ப்ரோ, அதுதான் சொல்றேன், ரொம்ப டீப்பா போல. அப்புறம் நானே வந்து 3/4 மணி நேரம் 1 hour பேசிடுவேன். ஓகே, ஸோ ரொம்ப கீவேர்ட் ரிசர்ச் இப்போ அரவிந்த் சொன்னதா இருக்கட்டும், ஆஷ்கர், இவங்க எல்லாருக்கும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர்ட்னே சொல்லலாம். ரொம்ப பொறுமை வேணும். குரூப்பிங் த கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதனாக்கு அப்படின்னா கீவேர்டோட வேரியேஷன் ஒரே இன்டென்ட்டா தான் இருக்கும், அதனுடைய வேரியேஷன் வந்து நிறைய இருக்கு. இன்னொன்று வந்து ஒரே மாதிரி இருக்கும் கீவேர்டு, அது இன்டென்ட் வேற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். மும்பை டு நியூயார்க்ங்கிற கீவேர்டும் நியூயார்க் டு மும்பைங்கிற கீவேர்டும் ஒரு 10 years பிஃபோர் பார்த்தீங்கன்னா கூகுள் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒன்று தான். அந்த 12, 13, 14 வந்து என்எல்பி அப்படின்னு ஒரு கான்செப்ட் வராங்க. நேச்சுரலா யூசரோட இன்டென்ட் என்ன, இப்போ மும்பை டு நியூயார்க்னு தெரியல, இந்த டூங்கிற கிராமரே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கிராமர் எல்லாம் வந்து ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டோம், கீவேர்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து சர்ச் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை சர்ச் கொரீஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு கீவேர்டை சுற்றி ஒரு பெரிய ஒரு கிளவுட் மாதிரி வச்சுக்கோங்க, நிறைய நோட்ஸ் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஈவன் இந்த மும்பை டு நியூயார்க், நியூயார்க் டு மும்பைங்கிறது 2 டிஃப்ரெண்ட் இன்டென்ட். இதெல்லாம் வந்து இப்போ கூகுள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. நான் டிராவல்ல ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். இதே வந்து நீங்க சர்டன் இண்டஸ்ட்ரியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமட்டிக்கல் வேர்டு வந்து என்டையர் இன்டென்ட்டே மாத்திடும். ஸோ இந்த குரூப்பிங் த கீவேர்ட், பெக்கிங் த கீவேர்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க இப்போ இந்த இடத்துலலாம் அந்த டூங்கிறது இம்பார்ட்டன்ட் இருக்கு, அது வந்து நீங்க உங்களோட ஃப்ரேஸ்லேயே நீங்க கவர், சில கீவேர்ட்ஸ்லாம் அந்த கிராமட்டிக்கல் ஃப்ரேஸே வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும். ஏன்னா அதை வச்சுதான் கூகுள் வந்து உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து எந்த பக்கெட்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க லோக்கல் இண்டஸ்ட்ரியில எல்லாம் இருக்கீங்க, லோக்கல்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை மட்டும் டார்கெட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய சர்ச் இம்ப்ரெஷனும் வந்து கம்மியாகும். இப்போ பாஸ்கர் சொன்ன மாதிரி தான் நானும் வந்து 1000 டார்கெட் பண்ணுவேன். பட் நீங்க ரொம்ப சின்ன சின்ன கிளைண்ட்லாம் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஒரு 2-3
வேரியேஷனோட கீவேர்டை ஜாயின் பண்ணி இல்லை லாங் டெய்ல் இல்லை டிஃப்ரெண்ட் ஃப்ரேசஸ் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி மினிமம் வந்து ஒரு 300 to 500 இருக்கிற மாதிரிலாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சு அதை கிளப் பண்ணி அதான் அந்த குரூப்பிங்கிறது தான் இங்கே வரும். அதை கிளப் பண்ணி ஒரு 5 to 6 பேஜஸ் வச்சிங்கன்னா ஒரு காம்படிஷன் மீடியமா இருக்கான்னு செக் பண்ணுங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இண்டஸ்ட்ரியில ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணது கூகுள் ஏஹெச்எஃப் நிறைய பேர் யூஸ் பண்றோம். இன்னொரு காமன் மிஸ்டேக் வந்து கீவேர்ட் காம்படிஷன்ல வந்து கூகுள் ஆட்ஸ்ல வர காம்படிஷன் ஸ்கோரை மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஐ திங்க் அரவிந்த் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கீவேர்ட் சூஸ் பண்ண உடனே அதனுடைய காம்படிஷன் டிஃபிகல்ட்டி லெவல் என்ன அப்படிங்கிறது முக்கியம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சில நேரம் ரொம்ப நிறைய சர்ச் வால்யூம் இருக்கும் கீவேர்டுக்கு, காம்படிஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ காம்படிஷன் அப்படின்னா அந்த கீவேர்டுக்கு ரேங்க் பண்ண ட்ரை பண்றவங்களோட லெவல் வந்து கம்மியா இருக்கும். அப்போ ரேங்க் பண்ணனா ப்ராப்பர் கண்டென்ட்டா இருக்கலாம், இல்லைன்னா ப்ராப்பர் பேக்லிங்ஸா இருக்கலாம். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணியும் people will fight for that position. கரெக்ட்டுங்களா? ஸோ என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா ரெண்டையுமே பாருங்க. சில நேரங்கள்ல 100 கீவேர்ட் சர்ச் வால்யூமுக்கு தான் இருக்கும், பட் ஆனால் அதுக்கு வந்து பயங்கர இன்டென்சிவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்டன் அஃபிலியேட் இண்டஸ்ட்ரி கீவேர்ட்லாம் இருக்கு, மாசத்துக்கே வந்து 30 பேர் தான் தேடுவாங்க. அதுல நீங்க ஒரு 2-3 கிளிக்ல ஒரு சேல் எடுத்துட்டீங்கன்னா கூட $100 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ depends on the intent you can take a call. இதுதான் நான் சொல்றேன். ஏன்னா நான் என்னுடைய இனிஷியல் டேஸ்ல நான் சூஸ் பண்ண நிறைய கீவேர்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப லோ இன்டென்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இயர் எல்லாம் போட்டு நான் ஆப்டிமைஸ் பண்ணிருக்கேன். 2020 2019 அந்த பர்டிகுலர் இந்த கீவேர்ட். இப்போ நீங்க சொல்லுங்க பெஸ்ட் லேப்டாப்ஸ் 2021, பெஸ்ட் ஸ்டூடெண்ட் லேப்டாப்ஸ் 2021 இப்படின்லாம் வந்துட்டு நான் பாஸ்ட்ல வந்து ஏதாவது ரொம்ப காம்படிட்டிவான இண்டஸ்ட்ரி நான் இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணி நான் பார்த்துருக்கிறேன். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க கிளப்பிங் பண்றது கொஞ்சம் டாக்டிக்கா கிளப் பண்ணணும். இன்னொன்று இந்த டொமைன் அத்தாரிட்டியும் வந்து ரொம்ப முக்கியம். அது பெரிய டாபிக் ரொம்ப வேணாம். ஸோ கமிங் பேக் டு த கீவேர்ட், இன்னும் வந்து நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு கீவேர்ட் வந்து கண்ட்ரி வைஸ் வந்து இம்ப்ரெஷன் எடுக்க பாருங்க. ஏன்னா நீங்க எடுத்தோடனே குளோபலா ஏதோ டூல் எடுத்து கன்ஃபியூஸ் ஆயிக்கணும். ஏன்னா சர்டன் கீவேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குளோபலா பாக்குறப்ப நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இப்போ ஒரு நேஷனல் லெவல் கிளைண்ட், இப்போ இந்தியா லெவல்ல இல்ல ஒரு பெரிய கிளைண்ட்லாம் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இம்ப்ரெஷன் வந்து நீங்க குளோபல் லெவல்ல பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அமெரிக்கன் இங்கிலீஷ், இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ், நம்ம இந்தியன் டயலெக்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் மாறும். இதுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளிஸ்டிக் அப்ரோச் வந்து நீங்க இந்த உங்களுடைய கிளைண்ட் இந்தியா இல்ல தமிழ்நாடு அப்படின்னா நீங்களும் தமிழ்நாட்டுல இருக்கீங்கன்னா அது கஸ்டமரா நீங்க என்ன சர்ச் பண்ணுவீங்கன்னு பார்க்கணும். இதே வந்து உங்களுடைய கிளைண்ட் வந்து யூஎஸ்ஓ யூகேலயோ இருக்காங்கன்னா அவங்களுடைய டயலெக்ட்ஸ், அவங்களுடைய வே ஆஃப் இங்கிலீஷ், அவங்களுடைய ப்ரொனன்சியேஷன், யூசேஜ், சென்டென்ஸ் ஃப்ரேமிங் எல்லாமே யூகேக்கு ஆஸ்திரேலியாவுக்கு இது மாறும். இதெல்லாம் வந்து நீங்க ஒரு பேசிக் ஒரு கஸ்டமரா அங்க இருந்தாங்கன்னா எப்படி தேடுவாங்க. ஸ்பெல்லிங் வேரியேஷன் கூட மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கலர்ஸ்ங்கிறத பார்த்தீங்கன்னா யூஎஸ் இங்கிலீஷ்ல வேற மாதிரி இருக்கும். ஆர்கனைசேஷன் Z யூஸ் பண்ணுவோம் யூஎஸ் இங்கிலீஷ்ல, பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல S யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கா நீங்க கீவேர்ட் ரிசர்ச் பண்றப்ப அந்த குளோபல் இம்ப்ரெஷனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. உங்க கிளைண்ட் எங்க இருக்காங்களோ அந்த இன்டென்ட் வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இது ஒண்ணு. ஃபைனலா ஒரு பாயிண்ட் நான் என்ன ஷேர் பண்ண விரும்புறேன் அப்படின்னா லெட்ஸ் சே நீங்க வந்து இந்தியாவை மட்டும் டார்கெட் பண்ணிருக்கிறீங்க. உங்களுடைய கீவேர்டோட இம்ப்ரெஷன் வந்து ஒரு 5000 people சர்ச் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதுக்கு வந்து நான் டாப் 3 ரேங்க் பண்ணா எவ்வளவு டிராஃபிக் கிடைக்கும் அப்படின்னு நான் பார்ப்பேன். இதுதான் என்னுடைய அப்ரோச். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாப் 3 ரேங்க் பண்றதுக்கு கண்டிப்பா 6 to 10 months டெபெண்ட் ஆகும், காம்படிஷன் ஆகும். ஈவன் டேக் மோர் தென் த காம்படிஷன் நம்மளுடைய எஃபோர்ட்டை பொறுத்து. சிடிஆர்னு ஒரு மெட்ரிக் இருக்கு, அதாவது கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். எவ்ரி 1000 இம்ப்ரெஷன், அதாவது அந்த சர்ச் இப்போ ஒன்றும் இல்லை பெஸ்ட் லேப்டாப் இல்லை பெஸ்ட் டென்டல் இன் சென்னைன்னு தேடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சென்னையில இருந்து ஒரு 5000 பேர் மாசம் தேடுறாங்க. அந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு எவ்ரி 1000 இம்ப்ரெஷனுக்கு வந்து எத்தனை கிளிக்ஸ் வந்து நீங்க கெயின் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 people தேடுறாங்க அப்படின்னா நீங்க ஒரு 5th பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுடைய சிடிஆர் வந்து ஆவரேஜா பாத்தீங்கன்னா 2%, 3% இருக்கும். இதுலயும் ஒரு ட்வீக் என்னன்னா உங்களுடைய கீவேர்ட்ல பெய்டு காம்படிஷன் அதிகமா இருக்கு, காம்படிட்டிவா இருக்குன்னா உங்க சிடிஆர் வந்து இன்னும் கீழே போகும். என்ன ரீசன்னா மேல 4 பொசிஷன் வந்து பெய்ட் ஆட்ஸ் இருப்பாங்க. அந்த 5th பொசிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் பொசிஷன் will become 5th பொசிஷன். இந்த சேலஞ்ச் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ காம்படிஷன் அதிகமா இருக்கு, நான் வந்து நம்பர் 1ல ரேங்க் பண்றேன்னு நீங்க சொன்னாலுமே 5th பொசிஷன்ல இருப்பீங்க as per the user. ஓகே, அப்போ வந்து உங்க சிடிஆர் பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 25 to 30% இருக்கும். லெட்ஸ் அஸ்யூம் நம்ம வந்து ஒரு 25% கிளிக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் மேத்மெட்டிக்கலா இருந்தாலும் இதை நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க கிளையண்டோட பொட்டன்ஷியலை வந்து நீங்க ட்ரைவ் பண்ணலாம். இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் ட்ரிவன் SEO அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் கெயின் பண்றீங்கன்னா ஈஸியா
ஒரு 1000 கிளிக்ஸ் வரைக்கும் நீங்க போகலாம். கிடைக்குமான்னு கேட்டா டிபெண்ட்ஸ் ஆன் த லோக்கல் எஸ்இஓ. இப்போ லாகின் பண்ணி போட்டிருப்பாங்க. அப்போ வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ வந்து ஒரு 15% அது மாதிரி நாங்க எடுத்துக்குவோம் ஃபர்ஸ்ட் பொசிஷன் போறப்ப. ஸோ நீங்க ஒரு 700 கிளிக்ஸ் டிரைவ் பண்ணலாம். அப்போ உங்க கிளைண்ட் வந்து டென்டல் கரெக்ட்டுங்களா, ஒரு பெஸ்ட் டென்டல் இன் சென்னைன்னு ரேங்க் பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஒரு 6 மந்த்ஸ்க்கு உங்க கிளைண்ட்ல வந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ 750 பீப்புள்ல எத்தனை பேர் கன்வெர்ட் ஆவாங்க, இதெல்லாம் வந்துட்டு அந்த இன்னொரு நாள் இன்னொரு டாபிக்ல பேசுவோம். பட் இது மாதிரி நம்ம நேரோ டவுன் பண்றப்ப ஒவ்வொரு இன்டென்ட்டையும் நீங்க வந்து பக்கெட் பண்ணலாம். பிஃபோர் மூவிங் ஆன், உங்களுடைய கீவேர்டை வந்து நான் ஜென்ரலா என்ன பண்ணுவேன்னா 3ல இருந்து 4 பக்கெட்டா பிரிப்பேன். ஹை இன்டென்ட், மீடியம் இன்டென்ட், லோ இன்டென்ட் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிப்பேன். ஸோ ஹை இன்டென்ட் அப்படின்னா எனக்கு இந்த கீவேர்ட்லாம் வந்து எனக்கு பிசினஸ் தரக்கூடிய கீவேர்டு, ரொம்ப ஈஸியா வந்து நான் சொன்னல எனக்கு 100 தான் சர்ச் வால்யூம் இருக்கும், பட் நான் ரேங்க் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுல வந்து எனக்கு வந்து ஒரு 100ல 5 பேர் என்னுடைய ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. அந்த மாதிரி கீவேர்ட்லாம் வந்து நான் ஹை இன்டென்ட் பக்கெட்ல போடுவேன். மீடியம் இன்டென்ட் பக்கெட்ல இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ப்ராடா இருக்கும், பட் ஸ்டில் வந்து அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. இது வந்து ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் இப்போ அரவிந்த், அஷ்கர் எல்லாமே சொன்ன பார்த்தீங்கன்னா எஸ்இஓ அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஆனா உங்களுடைய கிளைண்ட்டுக்கு வந்து நீங்க பிசினஸ் கொடுக்கணும். நீங்க ஒர்க் பண்ணி ரேங்க் பண்ணோன்னே உங்களுக்கு பிசினஸ் வரணும். ஸோ அந்த இன்டென்ட்ல வந்து நீங்க ஹை இன்டென்ட், மீடியம் இன்டென்ட், லோ இன்டென்ட் நீங்க பிரிச்சுக்கிட்டீங்கன்னா எந்த யூஆர்எல்ல ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த கீவேர்ட்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். குரூப்பிங்லயும் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களாட்டி ப்ராப்பரா வந்துட்டு ஈஸியா ரேங்க் பண்ண முடியும். That's all, guys. Yeah, thank you. Thank you, bro. Thank you so much. Venkat, bro, or இப்போ வந்து பேசிக்ஸ்ல இருந்து எல்லாமே மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி பிளாக்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சர்ச்சஸ், மக்கள் வந்து என்ன மாதிரியான சர்ச்சஸ் பண்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன மாதிரி பிளாக்ஸ் எழுதுறோம் அப்படின்றதும் பார்க்கணும். பிகாஸ் we have a different type of searches in Google. அதுல பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனல் இருக்கும், லைக் டிரான்சாக்ஷனலா இருக்கட்டும், இல்லை லோக்கல் குவாரிஸ், இந்த மாதிரியான சர்ச்சஸ் இருக்கு. அதுக்கு ரிலேட்டடாகவும் வந்து நம்ம வந்து நம்மளோட பிளான் பண்ணி நம்ம வந்து ஒரு நம்மளோட பேஜை வந்து நம்ம மேலே கொண்டு வரலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரியல் டைமில் பண்ணது மட்டும்தான் சொல்கிறேன்னா, பிகாஸ் மற்றபடி எனக்கு எதுவும் பேச தெரியாது. அதுதான் ஓகே. இப்போ நாங்கள் வந்து ரியல் டைமில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் எஜுகேஷனல் செக்டாருக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அரவிந்த் டு விஜய் சார் வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ எப்படி வந்து ஒரு கீவேர்டை எடுக்கிறது, அதை வந்து குரூப்பிங் பண்ணுறது, கீவேர்ட் டிஃபிகல்ட்டிஸ்னா என்ன, எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து நாங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் எனக்கு வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா இருந்தது. ஏன்னா நிறைய அகாடமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அகாடமிஸ் இருக்கிறனால என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல. ஒரு கட்டத்துல என்னடா எல்லாத்துலயுமே வந்து பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா we go with the long tail keywordsல. லாங் tail keywordsல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வேர்டிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிலவெண்டா இருக்கிற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அகாடமி அப்படின்றத வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவாங்க இதுல அந்த கீவேர்ட்ஸ்ல. நாங்கள் அதுக்கு பதிலாக கோச்சிங் சென்டர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ரிலவெண்டான கீவேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி ஒரு டைட்டில்ஸ் இதை பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இப்போ ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒர்க் ஆச்சு. இதில் லாங் டைல் கீவேர்டில் இந்த மாதிரி ரிலவெண்டாக யூஸ் பண்ணி பண்ணும்போது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து மேக்ஸிமம் டூல்ஸ்ல இருந்து பண்ணுறாங்க, கரெக்டு தான். அதர் தென் தட் நம்ம என்ன மாதிரி ஒரு பிளாகுக்கு நம்ம ரெடி பண்ணும்போது என்ன நம்ம கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது என்ன மாதிரி எங்கேருந்தெல்லாம் நம்ம சூஸ் பண்ணலாம்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளாகே நான் வந்து ஒரு பிளாகை ஒரு டைட்டிலே சூஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஏன்னா மேக்ஸிமம் ஒரு ஃபீல்டுக்கு நம்ம எழுத போகிறோம்னா மேக்ஸிமம் எல்லாருமே ஒரே இதில் எழுத மாட்டாங்க, டிஃப்ரெண்ட்டாக எழுதிட்டு இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீவேர்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்டட் கீவேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கீழே காட்டிட்டு இருக்கும். ஸோ அதில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அதில் அந்த சஜஸ்டட் கீவேர்ட்ஸில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக யாராவது பிளாக் எழுதியிருக்காங்களா அப்படின்ட்டு
இல்லையா, அதுல ஒரு சர்டன் செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் வருது. அந்த ஸ்டார்டிங் வந்து சர்ச் வால்யூம்ஸ் அதிகமா இருக்கு இல்லையா, நான் என்ன நினைச்சிட்டேன், சர்ச் வால்யூம்ஸ் அதிகமா இருக்கு, ஸோ இந்த கீவேர்ட்ஸ்க்கு தான் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு பை ப்ராக்டிசிங் பண்ணும்போது நான் பண்ணேன். அப்போ பண்ணும்போது சொன்னாங்க, இது இப்படிலாம் பண்ணா வராது, எப்படி பண்ணாலுமே மேலே வரவே வராது அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கு எது தந்தீங்க, இதுதான் இவ்வளோ சர்ச் காட்டுது இல்லை, அப்போ நம்ம இதை தானே பண்ணணும் அப்படின்னோடனே அப்போதான் வந்து எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கு, எல்லாருமே இத்தனை பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு நம்ம ரிலவெண்ட்டாக சர்ச் பண்ணி எப்படி மேலே வரதுன்னு தான் பார்க்கணும், அதுக்குண்டான பிளாக்ஸ்க்கு நம்ம என்னென்ன மாதிரியான வேர்டிங்ஸ் போடுறோம் அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாராவை கூட ஒரு நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல இருந்து எப்படி நம்ம கீவேர்ட்ஸ் எடுக்கலாம், அது என்ன மாதிரி டாபிக்ஸ் போயிட்டு இருக்கு, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க குவரிஸ் ரிலேட்டட். பிகாஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷனல் குவரிஸ்க்கு வந்து பெரிய லெவலில் நல்லா யூஸ் ஆகுது. இந்த குவாராவாக இருக்கட்டும், ஒரு எடிட்டாக இருக்கட்டும். பிகாஸ் நிறைய பேர் பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதும் போது ஹவு ஒரு அந்த மாதிரி தான் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இதாக யூஸ் ஆகிட்டு இருக்கு குவாராவும் ரெடிட்டும். ஸோ நானும் அதே மாதிரி சில தப்புக்கள் வந்து என் சைட்ல இருந்து நான் பண்ணது சொன்னேன். அதே மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எனக்கு பேசினாரு, ஒரு கிளைண்ட் வந்து எஸ்சிஓ ஒழுங்காக பண்ணல அப்படின்றதுக்காக என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க, ஆனால் இவங்க ஒர்க் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுங்களேன் அப்படின்னாங்க. செக் பண்ணி பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் வால்யூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 20 தான் இருக்கு. 10 to 20ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கீவேர்டும், பிகாஸ் அது ஒரு நியூ ஃபீல்டு போல, கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10 to 20 தான் இருக்கு. இப்போ வந்து பேசிக்காக நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளைண்ட் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரி சர்ச் வால்யூம்ஸ் இவ்வளோ இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்ச் வால்யூம்ஸ் அவங்க கேட்குற கீவேர்டுக்கு வந்து சர்ச் வால்யூம்ஸ் எவ்வளோ இருக்கு, அதுக்குண்டான இதுக்கு கம்மியாக இருக்குன்னா சர்ச் கீவேர்ட்ஸ் என்ன தரலாம் அப்படிலாம் வந்து அதெல்லாம் மெயினாக பார்க்கணும். ஏன்னா அட் த எண்ட் வந்து ஒருத்தங்களுக்கு கன்வர்ஷன்ஸ் தான். இப்போ நம்ம ஒரு பிளாக் எழுதுறோம்னா அது மேலே வரணும், அதன் மூலம் ஒரு அஃபிலியேட்டாக நீங்கள் இருக்குட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு கன்வர்ஷன்ஸ் வரும். இப்போ ஒரு அகாடமி ரிலேட்டடாக இருந்தால் அது மேலே வந்து அதன் மூலமாக ஒரு கன்வர்ஷன்ஸ் வரும். எப்படி பார்த்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கன்வர்ஷன்ஸ் தான். அந்த கன்வர்ஷன்ஸ்க்காக தான் நம்ம இந்த விஷயமே பண்றோம். அப்படின்னும் போது இதெல்லாம் எதுவுமே பார்க்காம நம்ம வந்து பண்றது வந்து எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்றது தெரியல. அதே மாதிரி இங்க வந்து நம்ம கிளப் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்தது. அந்த விஷயத்தையும் நான் சின்னதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னா இப்போ ஒருத்தங்க டவுட் கேட்கும்போது நம்ம எஸ்இஓ பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய எஸ்இஓ பீப்புள்ஸ் இருக்காங்க இங்க. எஸ்இஓ பண்ணி நம்ம மேலே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ண கீவேர்டுக்கு வந்து எவ்வளோ சர்ச் வால்யூம்ஸ் இருக்கு அப்படின்றத வச்சு தான் நம்ம அங்கே பேசணும். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறதே வந்து நம்ம பேசுறது எல்லாம் கரெக்டாக நம்ம கைட் பண்ணுறோமா அப்படின்றது இருக்கு. ஏன்னா ஒருத்தங்க வந்து நான் வந்து ஒரு ஃபியூச்சர் ஸ்னிப்பெட் வித்தவுட் பேக்லிங்ஸ் நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்றது வந்து ஒருத்தங்க இங்க சொன்னாங்க. ஒரு ஆர்குமெண்ட்ல பேக்லிங்ஸே தேவையில்லைங்க, ஃபியூச்சர் ஸ்னிப்பெட் கூட நம்ம வந்து வித்தவுட் பேக்லிங்ஸுக்கே நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கீவோர்ட டிஃபிகல்ட்டிஸ், சர்ச் வால்யூம்ஸ் எல்லாமே வந்து 0. ஸோ அப்படின்றதுல வந்து ஈஸியாக நம்ம கொண்டு வரலாம். இந்த ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட்டுக்கு தரப்படாது. அது வந்து என்னன்னா இப்போ போய் ஸ்ட்ரைட்டாக வந்து அப்போ என்ன சொல்லுவாங்க கிளைண்ட்டு, இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மார்க்கெட்டர் கிட்ட அப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் ஏமாத்திட்டு இருக்கியா, இதெல்லாம் பண்ணவே தேவையே இல்லையாமே அந்த மாதிரி. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றது ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, மார்க்கெட்டர்ஸே அந்த சர்ச் வால்யூம் தெரியாம எஸ்இஓ ப்ராசஸே கம்ப்ளீட்டா பண்ணி முடிச்சிருக்காங்க. இது அவங்க இன்டென்ஷனலா பண்ணாங்களா இல்லை தெரியாம பண்ணாங்களான்னு தெரியல. பட் எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது ஒரு சர்ச் வால்யூம்ஸா இருக்கட்டும், அதுக்குண்டான கீவேர்ட் டிஃபிகல்ட்டிஸ் நம்ம ஒழுங்கா பார்க்கலன்னா எந்த அளவுக்கு கடைசியில வந்து நிற்குது அப்படின்றது அந்த ப்ராப்ளம் தான். ஸோ தேங்க்யூ அரவிந்த். ரெண்டு கொஸ்டின் இருக்கு என்கிட்ட கீவேர்ட் ரிசர்ச் பத்தி. கேட்கலாம் வினோத். கேட்கலாம் வினோத். செம்ரஷ் அப்புறமா கீவேர்ட் பிளானர், கூகுள் ஆட்ஸ் கீவேர்ட் பிளானர்ல கம்பேர் பண்ண ஏஎம்எஸ் சேமா இருக்காது. கூகுள்ல இஃப் இட் இஸ் 50 or 100, செம்ரஷ்ல ஒரு வாட்டி 250 or மேபி 500 எல்லாம் இருக்கும். அது டேட்டா டிஸ்கிரிபன்சி பத்தி என்ன சொல்றீங்கோ, which one to consider?
I'll go with Ahrefs. ஏன்னா Ahrefs டேட்டாஸ் அதிகம் when compared to SEMrush. ஓகேங்களா? இப்போ ப்ரோ இப்போ சில பேர் நிறைய பேர் வந்து உபர் சஜஸ்ட் கூட வந்து சஜஸ்ட் பண்றாங்க பிகாஸ் அது வந்து சீக்கிரமா வந்து அதோட அப்டேட்ஸை வந்து அந்த டேட்டாஸை வந்து காட்டுது. இப்போ ஹெய்ரஃப் வந்து ஒரு 5 days ஒரு 1 week எடுத்துக்குதுன்னா இட் வில் டேக் 3 daysலயே அந்த டேட்டாஸ்லாம் வருது அப்படின்ற மாதிரி இல்ல வெங்கட், ஆக்சுவலி என்னன்னா பிளான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இல்ல எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரொபோசல் டிஸ்கஷன் போச்சு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நீங்க எல்லாரும் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். எஸ், Ahrefsல வந்து ஃபர்ஸ்ட் பிளான் $99, நெக்ஸ்ட் $179, அப்புறம் $399 அந்த மாதிரி 4 பிளான் இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளான் மட்டும் தான் 7 days ஸ்க்ராலிங் வச்சிருக்காங்க. கீவேர்ட்ஸ் அப்டேட் 7 daysல இருக்கும். செகண்ட் பிளான் பண்ணா 5 daysல அப்டேட் இருக்கும். மத்த எல்லாமே வந்து 3 daysல தான் அப்டேட். ஓகேங்களா? அண்ட் ஊபர் சஜஸ்டா உங்களுக்கு ஒரே பேமெண்ட் ஆப்ஷன் தான் இருக்குது. என்னன்னா லைஃப் டைம் பேமெண்ட் $400 அப்ஃப்ரண்ட்ல கொடுக்கணும். ஸோ அப்படிங்கறனால அதுல ஒரே பிளான் தான். ஸோ அவங்க அதனால அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஊபர் சஜஸ்ட்ல பெரிய அளவுல டேட்டா கிடையாது when compared to Ahrefs. நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊபர் சஜஸ்டோடைய அந்த சர்ச் டிஃபிகல்ட்டி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துட்டு நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. அது மாதிரி சர்ச் வால்யூமும் அதுல வந்து ரொம்ப ஓவர் ஹைப்போக்ரைட்டா கிடைக்குது. ஈவன் கூகுள் கீவேர்ட் பிளானரை விட கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப ஹைப்பா இருக்கும். ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் ஆகுறது SEMrush அண்ட் Ahrefs கண்டிப்பா மேட்ச் ஆகும், இல்லைன்னு சொல்ல. SEMrush யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. SEMrush விட Ahrefs டேட்டாஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், நிறைய டேட்டா இருக்கு அண்ட் சீப்பர் கூட. SEMrush கொஞ்சம் காஸ்ட்லி, $199 கொடுக்கணும், இது $99 கொடுக்கணும். அஷ்கர் அவரோட கொஸ்டின் வந்துட்டு அந்த டேட்டா டிஸ்கிரிபன்சி பத்தி கேக்குறாரு. ஸோ என்னுடைய டேட்டா தான் கூகுளை டிபெண்ட் பண்ணி தான். ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ உங்களுக்கு. விஜய் ப்ரோ வாய்ஸ் கேட்கல. விஜய் ப்ரோ கரெக்டா விஜய் ப்ரோ வாய்ஸ் கேட்கல உங்களுக்கு. நிறைய இண்டஸ்ட்ரியில வந்து டிஃபரன்ஸ் இப்ப கேக்குதுங்களா ப்ரோ? இப்போ பேசுங்க ப்ரோ. கேக்குதா? இல்ல ப்ரோ வாய்ஸ் கட் ஆகுது. ஹலோ கேக்குதா? ஓகே சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. Is it better? Yes bro, yes. Okay, so அந்த டிஸ்கிரிபன்சி அப்படிங்கிறது தான் நான் ஆன்சர் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே கூகுளோட ரேட்றாங்க. அந்த கூகுளோட அந்த பல்க் ஏபிஐ காஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இந்த எல்லா டூல்ஸுமே அதை ரிலை பண்ணி தான் இருக்காங்க. நீங்களே கூட ஒரு டூல் பில்ட் பண்ணலாம் எண்ட் ஆஃப் த டே அந்த பல்க் ஏபிஐ யூஸ் பண்ணி. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து ஷுடிங் டு வேரி அக்ராஸ் த டூல்ஸ், எஸ்பெஷலி த சர்ச் வால்யூம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்படி வேரி ஆகுதுன்னா மேபி அந்த எக்ஸாம்பிள் ஷேர் பண்ணுங்க. பட் ஆனால் டூல்ஸோட ஃபில்டர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க இந்த கீவேர்ட் tool.ioலாம் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நேரோ டவுன் பண்ணி ஃபில்டர்ஸ் கொடுப்பாங்க. அதுல ஏதாவது அவங்க இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்காங்களா, இல்ல ஏபிஐ டேட்டா டிபெண்ட் பண்ணி வச்சிருக்காங்களா, அவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டாரிக் ட்ரெண்டை யூஸ் பண்றாங்களா. ஏன்னா சர்டன் டைம்ஸ் வந்து நீங்க பல்க் ஏபிஐ ஹிட் பண்றப்ப இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் வந்து சர்டன் ஃபோர்காஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க ஆக்சுவல் டேட்டா காமிக்கிறாங்களா இல்லை ஃபோர்காஸ்டிங் பண்றாங்களா இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனாட்டி ஸ்டாண்டர்ட் Ahrefs என்னைக்குமே ஃபெயில் ஆகாது. SEMrushம் எனக்கு Ahrefsக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய கீவேர்ட்ஸ்க்கு சேம் ஆகும். ஒரு சில சேனல்கள மாறி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அவங்களுடைய அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு டூலுமே என்னுடைய ஃபேவரட். எஸ்பெஷலி அந்த SEMrushல வந்து அந்த மேஜிக் ஐ டூல் அப்படின்னு இருக்கும் கீவேர்டுக்கு. நான் Ahrefs என்னதான் யூஸ் பண்ணாலும் அந்த மேஜிக் ஐ டூல்ல போய் நான் ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா அவங்க வந்து இந்த குரூப்பிங் பண்ணி கொடுப்பாங்க. நீங்களும் உட்காந்து குரூப் பண்ண வேணாம். அது Ahrefsலயும் இருக்கு. பட் எனக்கு அவங்க என்னைக்குன்னா நம்பர் 1 இஸ் Ahrefs. SEMrush எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அதர் நான் கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர் ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுவேன். கீவேர்ட் எவ்ரிவேர் எக்ஸ்டென்ஷன் ஐ திங்க் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் நல்லா இருக்கு. எஸ்பெஷலா அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து லாங் டெயில் கீவேர்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கீவேர்ட் எவ்ரிவேர். விஜய் ப்ரோ கண்டிப்பா அஷ்கர். ஏன்னா நம்ம வெளியில எங்கேயுமே போக வேணாம், கூகுள்ல டைப் பண்ணா எல்லாமே வந்துடும். அது மாதிரி ஊபர் சஜஸ்ட்ல நான் என்ன சொல்லுவேன்னா ஊபர் சஜஸ்டோட எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா லைக் லாஸ்ட் 12 years உடைய
ட்ரெண்ட் நம்ம கூகுள் ட்ரெண்ட்ஸ்க்கு தான் எப்பவும் போய் பண்ணணும்ல, அதுல ஒரு ட்ரெண்ட் மாதிரி காமிக்கும். அண்ட் மோரோவர் அதுல உங்களுக்கு ஸ்பிட் அப் கிடைக்கும். என்ன ஸ்பிட் அப்னா மொபைல் அண்ட் டெஸ்க்டாப் ஸ்பிட் அப் கிடைக்கும், ஏஜ் ஸ்பிட் அப்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரி சில ஸ்பிட் அப்ஸ் கிடைக்கும். ஸோ எந்த டூல் நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ண சொல்ல, எல்லா டூல்ஸையும் சில ஃபீச்சர்ஸ் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. பட் நிறைய முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கும்போது நான் Ahrefs தான் யூஸ் பண்ணுவேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் சர்ச் வால்யூமா இருக்கட்டும், இல்லை கேடியா இருக்கட்டும், இல்லை காம்படிட்டிவ் அனலிசிஸாக இருக்கட்டும், இல்லை ரெஃபரிங் டொமைன்ஸாக இருக்கட்டும், அண்ட் எல்லா அந்த மாதிரியான எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும். ஏன்னா Ahrefs பற்றி பேசினா நான் ஒரு நாள் உட்காந்து பேசலாம், அந்த அளவுக்கு அதில் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கீவேர்ட் ரிசர்ச் அண்ட் திங்ஸ், பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கீவேர்ட் ரிசர்ச் மட்டும்தான் நான் பண்ண போறேன், வேற எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு பெய்ட் டூல்ஸ் தேவையே கிடையாதுங்க. வெறும் கீவேர்ட் பிளானர் போதும். ஓகேங்களா? அதை விட பெஸ்ட் டூல் வேற எதுவுமே இல்லை. ஆனா நம்மளுக்கு வந்து நான் அது அப்பார்ட் ஃப்ரம் கீவேர்ட் ரிசர்ச் லைக் கீவேர்ட் ரேங்கிங் நான் பார்க்கணும், இதெல்லாம் தாண்டி காம்படிட்டிவ் அனலைஸ் பண்ணும், என்னோட இன்டர்லிங்க்ஸ்க்கு ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு, இல்லை கண்டென்ட் கேப் எப்படி இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி பார்க்குறது, இல்லை காம்படிட்டரோட வெப்சைட்ல உள்ள ரெஃபரிங் டொமைன்ஸ்ல என்னென்ன இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் போகும்போது தான் நம்மளுக்கு வந்து பெய்ட் டூல்ஸ் தேவையை தவிர்த்து வெறும் கீவேர்ட் ரிசர்ச் தான் பண்ண போறேன் அப்படின்னா கீவேர்ட் கூகுள் கீவேர்ட் பிளானரே போதும் நினைக்கிறேன். வினோத், ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக கேட்டதுக்கே அஷ்கர் சொன்ன மாதிரி தான். லைக் இட் டிபெண்ட்ஸ் தாங்க. இப்போது என்ன கேட்டிங்கன்னா, லைக் ஆப்வியஸாக நீங்கள் இந்த டவுட் கேட்டிங்களா? ஸோ இந்த டவுட் வந்து எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. நான் ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு டூலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேட்டா சென்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் ப்ரோ சொன்ன மாதிரி பேசிக்காக எங்கேருந்து இந்த கீவேர்ட்ஸோட டேட்டாஸ் எடுக்கிறாங்கன்னா கூகுள்லேருந்து தான் எடுத்துகிட்ருக்காங்க ப்ரோ, எல்லா டூல்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் சர்ச் வால்யூமாக இருக்கட்டும், இல்லை சிபிசி வால்யூமாக இருக்கட்டும், அங்கே மென்ஷன் பண்ண மெட்ரிக்காக இருக்கட்டும், இல்லை கேடி ஆர் கேசி, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டூலுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஓன் அல்காரிதம் மெட்ரிக் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க ப்ரோ, டிஃபால்ட்டாக சொல்ல போனால். ஓகேங்களா? ஸோ வந்து நான் அதனால தான் நான் சொன்னேன், கீவேர்டை ஸ்க்ராப் பண்ணும்போதே மல்டிபிள் டூல்ஸ், கீவேர்ட் டூல்ஸ்லேருந்து ஸ்க்ராப் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமாக ஐடியாஸ் வரும். ஏன்னா கூகுளில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்னு ஒரு கீவேர்ட் போடுறீங்க, அதுக்கு செட் ஆஃப் ஒரு 1000 ஆர் 2000 கீவேர்ட்ஸ் ஷோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இன்னொரு கீவேர்ட் போட்டு பாருங்களேன், லைக் பெஸ்ட்டு ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்னு போடுங்க, இன்னும் அகெயின் அது ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீவேர்ட் பிளானரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ராப் பண்ண வந்துகிட்டே இருக்கணும் வைங்களேன். ஸோ நீங்கள் வந்து எக்ஸலை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10,000 கீவேர்ட்ஸ் வரதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி டூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை, அந்த தேவையான இருக்கிற கீவேர்ட்ஸை உங்களுக்கு எடுத்து கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மெட்ரிக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே இருக்கிற டிராஃபிக், ஆர்கானிக் டிராஃபிக்காக இருக்கட்டும், இல்லைன்னா சர்ச் வால்யூம் மெட்ரிக்காக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து லைக் அந்த கீவேர்ட் காம்படிஷன், கீவேர்ட் டிஃபிகல்ட்டி, ஸோ ஒவ்வொரு டூலுக்கு டிஃபர் ஆகும் ப்ரோ. இங்கே எதில் தெரியுமா எல்லாருமே ஃபேன் ஆகுறாங்க? லைக் இப்போ ரீசெண்டாக இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் வந்ததுனால யூகேயில் இருக்கிற மேத்யூன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன், ஓகேங்களா, ஸோ எல்லா டூலையும் டெஸ்ட் பண்ணார். ஸோ வந்து கீவேர்ட் மட்டும் கிடையாது, பேக்லிங்க் செக்கர் எப்படி ஒர்க் ஆகுது, கீவேர்டு எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சின்ன ஆப்ஷன்ஸ் வந்து கம்பேரிஷன் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து அவர் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாரு, Ahrefsல வந்து டேட்டா சென்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நான் டிஃபால்ட்டாக Ahrefs யூஸ் பண்ணுறேன். அது கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரமோஷனலும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் இல்லைன்னு நான் சொல்லலை. பட் காமன் ஃபேக்டராக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு இப்போது சில பேருக்கு உபர் சஜஸ்ட்டு, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து உபர் சஜஸ்ட் வந்து மிகப்பெரிய ஃபேனாக இருப்பாங்க. பட் ஆனால் ரொம்ப நாளாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா உபர் சஜஸ்ட்லாம் சொல்லவே மாட்டாங்க. Ahrefs இல்லை செம்பரேஷு இதை மட்டும்தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன கேட்டிங்கன்னா நானும் Ahrefsோட ஃபேன் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களோட யூஐயில் ஆரம்பித்து அவங்க காட்டுற டேட்டாஸில் ஆரம்பித்து கம்பேர் வித் செம்பரேஷ் ஒன்றும் குறைஞ்சதுன்னு நான் சொல்லலை. பட் சில பேருக்கு அந்த மைண்டில் ட்ரிகர் ஆகும்ல, லைக் அந்த டிசைன் வைஸ், டேட்டா வைஸ் வந்து நமக்கு ஓகேப்பா இவனை விட இவங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து சம்திங் கொடுக்குறான் நமக்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தோணும்ல.
ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ப்ரோ. இப்போ வரைக்கும் நானும் வந்து செம்ரஷ் அதிகமாக செம்ரஷ் யூஸ் பண்ணதே இல்லை. மேபி வந்து இந்த ஸ்கிராப்பிங் கீவேர்ட் ஸ்கிராப்பிங்காக மட்டும்தான் செம்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் டைம் நான் யூஸ் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ஏஹெச்எஃப்ல ஷோ ஆகிற அந்த சர்ச் வால்யூம். இருந்தாலும் நான் அதனால தான் மென்ஷன் பண்ணேன் இந்த இதை ஆரம்பிக்கும் போதே, லைக் கீவேர்ட் ரிசர்ச் டாபிக் ஆரம்பிக்கும் போதே என்னதான் நான் வந்து கீவேர்டு டிஃபிகல்ட்டி ஸ்கோர் அங்கே மென்ஷன் பண்ணி நான் பார்த்தாலும் மேனுவலாக நான் செக் பண்ணுவேன் எப்படி இருக்காங்கன்னு. பட் ஆனால் சர்ச் வால்யூம் நம்மளால் மேனுவலாக செக் பண்ண முடியாதுல்ல. லைக் நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அந்த எக்ஸ்டென்ஷனில் கூட ஒரு வால்யூம் காட்டுவாங்க. பட் ஆனால் எதுவுமே நம்ப முடியாது, ஒரு ப்ரிடிக்ஷன் தான் ப்ரோ எல்லாமே. ஸோ கூகுள்து மட்டும் எப்படி நம்பலாம் சொல்லுங்கள்? எல்லாமே ஒரு விஷயம் இருக்குல்ல, கனெக்டிவிட்டி. ஸோ நம்புறது தான் ப்ரோ. ஐ ஹோப் ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வினோத். எஸ் தேங்க்யூ. அருள் ப்ரோ, நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் ஷேர் பண்ணலாம் ப்ரோ. அருள் ப்ரோ. அஷ்கர். ப்ரோ நீங்கள் அது பர்ஃபெக்டாக சொல்லிட்டீங்க. ஆக்சுவலி நிறைய டேட்டா ரிசர்ச்சர்ஸ் வந்து ஏஹெச்எஃப் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இட் ஹேஸ் ஹியூஜ் நம்பர் ஆஃப் டேட்டா, சொல்லவே முடியாது. அண்ட் மோரோவர் ஏஹெச்எஃப் உடைய பிளாக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் படிக்கிறதுக்குமே. அரவிந்த் ப்ரோ, இஃப் அதர் லிசனர்ஸ் மேலே கூட்டு வரலாமா கொஸ்டின் ஆன்சருக்கு? கண்டிப்பாக ப்ரோ. வினோத் உங்களுக்கு கிளியர் தானே வினோத்? பர்ஃபெக்டா? எஸ் டெஃபினெட்லி. தேங்க்யூ. ஓகேங்க வினோத், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா மணி ப்ரோட ஏரியாவில் கொஞ்சம் சவுண்டாக இருக்கா, அதனால அவர் இப்போதைக்கு ஸ்பீக்கர் வரல அப்படின்ட்டு இருக்காப்புல. மேலே வரேன்ட்டாரு. ஸோ நம்ம ஆடியன்ஸ் மேலே கூப்பிடுவோம். ஓகே. ஸோ லிசனர்ஸ், உங்களுக்கு வந்து கீவேர்ட் ரிசர்ச் ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது, இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து மேலே வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஆல்வேஸ் வெல்கம். ப்ளீஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இப்போ வந்து மாடரேட்டர் வந்து பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இப்போ ஒருத்தங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை ஆட் பண்ணியிருக்காங்க. எனக்கு கீழே நிறைய எஸ்இஓ பர்சன்ஸ் இருக்கீங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ஹாய் பிரதர். ஹாய் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ. ஹாய் கேக்குதுங்களா? நல்லா கேக்குது ப்ரோ. மேலே வந்திருக்கீங்க. கேக்குது. எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு, அது மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே. ஹலோ, கேளுங்க ப்ரோ. கேஜிஆர் எனக்கு டவுட் இருக்கு, கீவேர்டு கோல்டன் ரேஷியோ டவுட் இருக்கு. அது பேசினாங்க எப்படின்னா வந்து ஒரு கிராஷ் வெப்சைட்ல இருந்து பண்ணும்போது நம்ம கேஜிஆர் யூஸ் பண்ணி அதை ரேங்க் பண்ணது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஹை காம்படிஷன் கீவேர்டுக்கு அவங்களே ரேங்க் ஆயிருக்காங்க, ஒரு தேர்ட் பேஜ்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கும் நீங்க வந்து ஒரு கேஜிஆர் யூஸ் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா? நான் சில கீவேர்ட்ஸ்லாம் கேஜிஆர் யூஸ் பண்ணி பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த கீவேர்ட்ஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தோம் ஒரு 5-4 தான் காட்டும், 1 தான் காட்டிருக்கு. அந்த மாதிரி கீவேர்ட் நான் ஒர்க் பண்ணி ரேங்க் பண்ணனாலும் எனக்கு வந்து யூசர்ஸோ விசிட்டர்ஸோ எனக்கு இம்ப்ரெஷனோ எனக்கு வந்ததில்லை. நான் பேசிக்காக கேஜிஆர் யூஸ் பண்ண பார்த்தா பிளாக் போஸ்ட்டுக்கோ ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு சர்வீஸ் பேஜ் லேண்டிங் பேஜுக்கு அதை யூஸ் பண்ண ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அது என் டவுட் நிறையா இருக்கு. ப்ரோ, நான் ஒர்க் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% கிளைண்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அண்ட் பிளாக்ஸு இதெல்லாம் தான். சர்வீஸ் பேஜஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டேரெக்டாக சர்வீஸ் பேஜுக்கு வந்து நான் டெஸ்ட் பண்ணல. லைக் எப்படி நான் பண்ண ஆரம்பித்தேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மெயின் பில்லர் கண்டென்ட் மணி கண்டென்ட் வந்து ஒரு சர்வீஸ் பேஜ்னு வச்சுக்கோங்களேன். டேரெக்டாக அதுக்கு நான் ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். ஸோ பேசிக்காக வந்து ஒரு பிளாக் போஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக டார்கெட் பண்ணுவேன். ஸோ அதுலேருந்து நான் அதுக்கு வந்து டிராஃபிக் கம்ப்ளீட்டாக கொண்டு வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் பேஜுக்கு வந்து ரெஃபரலாக கொண்டு போவேன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல சர்வீஸ் பேஜுக்கு கூட நான் இதே ஐடியாவை நீங்க பண்ணலான்றேன். நான் அஃபிலியேட்
அது அது எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நான் கேட்குறேன். ஏன்னா வந்து நான் பண்ணியிருக்கேன். பட் வந்து ஏன்னா வந்து அந்த சர்ச் ரிசல்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரிசல்ட் தான் நம்ம சர்ச் ரிசல்ட்டே வரும். எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா ஒரு ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் ஒரு கீவேர்டுக்கே நான் அந்த மாதிரி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. நான் அந்த மாதிரி பண்ணியுமோ எனக்கு வந்து அந்த மாதிரி நான் வந்து ஏஜிஆர் யூஸ் பண்ணி எனக்கு பெரிய எஃபெக்ட் எனக்கு தரல. ஓகே. எனக்கு ஆர்டிகலாக இருக்கட்டும் பிளாக் போஸ்ட் எனக்கு தந்துச்சு. ஓகே. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சர்வீஸ் பேஜுக்கோ இல்லை வந்து நம்ம ஒரு பேசிக்கான ஒரு சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அதை நம்ம வந்து யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். இல்லை ப்ரோ, இப்போது நீங்கள் யூஸ் பண்ண அந்த பிளாக் கண்டென்ட்டு எந்த மாதிரி கண்டென்ட் ப்ரோ கேட்கலாம்? உங்களால் எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லைக்கானா நீங்கள் சொல்லலாம் ப்ரோ. இல்லை ப்ரோ, இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? இதையே எடுத்துக்கோங்க, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் ட்ரெண்ட்ஸ்னு எடுத்துக்கோங்க. ஓகே. அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வந்து எனக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு. அதே வந்து இந்த ஆப் டெவலப்மெண்ட் நம்ம சர்வீஸ் பேஜோ லேண்டிங் பேஜஸ்மோ எனக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இல்லை. ஓகே. நான் அது வந்து ட்ரை பண்ணிட்டேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி எனக்கு தெரியல, அவ்வளோவா நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஓகே. பட் கேஜிஆர் யூஸ் பண்ணனா ஒரு புது வெப்சைட்டு புது கிராட்ச் வந்து யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம். அது எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே. ஆல்ரெடி ஒரு டொமைன் அத்தாரிட்டி வந்து ஒரு 5 இருக்கு, கொஞ்சம் ஏற்கனவே ஒரு 20 வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பேக் லிங்க் இருக்கணும் போது கேஜிஆர் யூஸ் பண்ண வேணாம். என் ஒப்பீனியன் அது பண்ணலாமா நீங்கள் சொன்னீங்கன்னா மாடரேட்டருக்கு சொன்னால் நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ, நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். தெரியல இது வந்து உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரில, என்னுடைய ஒப்பீனியன் மட்டும் சொல்கிறேன் ப்ரோ. ஸோ வந்து பிளாக் போஸ்ட் வந்து நான் எப்படி ஒரு சர்வீஸ் கம்பெனிக்கு, இப்போ எனக்கு வந்து ஒரு சர்வீஸ் கம்பெனி கிடைக்கிது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டே வந்து எனக்கு வராங்க, எனக்கு ஒரு கிளைண்ட்டாக வராங்க அப்படின்னா, ஸோ அவங்கள வந்து நான் எது மாதிரி வந்து டார்கெட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி என்னுடைய ஃபார்முலாக்கே நான் வரேன். ஒரு பிளாகுக்கு வந்து நான் டிராஃபிக் கொண்டு வரேன். ஸோ அந்த பிளாக் போஸ்ட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வந்து அதுலேருந்து நான் சர்வீஸ் பேஜுக்கு நான் எப்படி கொண்டு போவேன் அப்படின்றத நான் அந்த ஃபனல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன டாபிக், என்னுடைய டைட்டில் என்னவாக இருக்குன்னா, ஸோ வந்து இப்போ வந்து என்னுடைய காம்படிட்டரையும் என்னையும் வந்து கம்பேரிஷன் பண்ணி, ஸோ பெஸ்ட் ஆப் டூல் வந்து எது, ஸோ நான் வந்து இதை யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நான் வந்து டைட்டில் போடுறேன்னு வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் ப்ரோ. ஸோ நான் வந்து ஸ்டார்டிங் எடுத்ததுமே வந்து நான் இந்த போஸ்ட்டில் வந்து நான் வந்து இந்த டூலுக்கும் இந்த டூலுக்கும் என்ன டிஃபரன்ஸு, இந்த ஆப்போட டூலுக்கும் இந்த ஆப்போட டூலுக்கும் என்ன டிஃபரன்ஸு, இதை தான் நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வந்து பேசிக்காக வந்து என் பிராண்ட் நேமும் போடுவேன், அவன் பிராண்ட் நேமும் போட்டுருவேன். ஸோ என்றைக்குமே வந்து நான் கூச்சப்படவே மாட்டேன், பயப்படவும் மாட்டேன். நான் கிளைண்ட்டுக்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ வந்து நீ என்றைக்குமே வந்து ஒரு காம்படிட்டரோட கம்பேரிஷன் தைரியமாக என்றைக்கு நீ பண்ணுறியோ அங்கே தான் வந்து உங்களோட ஆடியன்ஸை வந்து ஓகே இவன் வந்து அவனோட காம்படிட்டரையே கம்பேரிஷன் பண்ணி ஒரு பிளாக் போஸ்ட்டை எழுதுறான்னா, அப்போ இவன்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு இது இல்லாமல் லைக் பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸ் இல்லாமல்லாம் இருக்காதுன்ற அந்த மைண்ட் செட்டு. இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் இதுதான் 100% ஆடியன்ஸும் திங்க் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மேபி வந்து 40% ஆர் 50% ஆடியன்ஸ் வந்து அங்கே வந்து திங்க் பண்ணுற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா கம்பேரிஷன் பண்ணுவேன். ஓகே இந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு இந்த ஃபீச்சர்ஸ் வந்து யார் பெஸ்ட்டு அப்படின்னு. ஸோ நான் அந்த ஆர்டிக்கிளை எழுதும் போதே நான் என்ன பண்ணுவேன்னா காம்படிட்டரை அடிமட்டமாக வச்சே பேசுவேன். லைக் வந்து நான் வந்து என்னுடைய என் கிளைண்ட்டோட டூலை வந்து ஹை எண்டாக பேசுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மேத்யூன்னு நான் ஒரு பர்சனை நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மேத்யூ என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா லைக் பிளாக் போஸ்ட் தான் எழுதினா ஏஹெச்ஆர்எஃப் அவன் தூக்கி பேசினான். ஏன்னா ஏஹெச்ஆர்எஃப் வந்து அவனுக்கு வந்து கமிஷன் தரேன்னே டிஃபால்ட்டாக அவனை பின்னாடி வந்து டீல் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு சென்சேஷனலாக நியூஸ் போகும்போது அவன் வந்து ஒத்துக்கிட்டான், ஆமாம் எனக்கு வந்து ஏஹெச்ஆர்எஃப் வந்து எனக்கு வந்து கமிஷன் பேசினாங்கன்றதை ஓப்பனாக பேசிட்டான். அப்போது அவன் பிளாக் போஸ்ட்டில் என்ன பண்ணான்னா அதிகமாக வந்து தூக்கி வச்சு ஏஹெச்ஆர்எஃப் பேசினா சிம்ரஷ் மற்ற டூல்லாம் செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரியாரிட்டி கொண்டு வந்தான். ஸோ அந்த பிளாக் போஸ்ட்டை அந்த அளவுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணால் அவ்வளோ டிராஃபிக் கொண்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மூலயமா அவனோட பிளாக் போஸ்ட் மூலயமா ஏஹெச்ஆர்எஃப்க்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 யூசர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வீக்லேயே சைன் அப் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இதே ப்ராசஸை நான் வந்து என்னுடைய ஆப் டெவலப்மெண்ட்டு கிளைண்ட் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதே ப்ராசஸை நான் அப்படியே
காப்பி பேஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு வந்து டேரெக்டாக இந்த மாதிரி சர்வீஸ் பேஜை வந்து எஸ்இஓ பண்ணி ரேங்க் பண்ணுறதை விட சேஃப் ஜோனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைக் ஒரு பிளாக் போஸ்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிகப்பெரிய சக்ஸஸ் கம்பெனி ஏஹெச்எஃப், ஹப்ஸ்பாட் இதெல்லாம் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. இவங்க யாருமே அவங்களோட சர்வீஸ் பேஜஸை ப்ரொமோட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக அவங்க எல்லாருமே வந்து கீவேர்டை பிக் பண்ணி அவங்களோட பிளாக் கான்டென்ட்டில் தான் டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே தான் டிராஃபிக் எல்லாத்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு கம்பெனி வந்து எந்த அளவுக்கு வந்து அவனை வந்து பெருசாக காட்டிக்கிட்டே இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து விசிட்டர்ஸ் வந்து பிளாக் படிக்கும்போது ஓகே இவன்கிட்ட இவ்வளோ ப்ளஸ் இருக்குது, அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பேசுகிறான், அப்போ இவன் யார், என்ன டூல் இருக்குது அப்படின்றத கிளிக் பண்ணுவாங்க. ஓகே சப்போஸ் நான் ஆப் டூல் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் நான் வந்து பெரிய லெவலில் நான் பேசியிருக்கேன் அப்படின்னா அவன் கிளிக் பண்ணுவான். அப்படி என்னதான் இருக்கு இவன் இவ்வளோ பெருமையாக பேசுகிறானே, அதில் பெருமை இருக்கோ இல்லையோ, பாசிட்டிவ் இருக்கோ நெகட்டிவ் இருக்கோ அது செகண்ட், அட்லீஸ்ட் என்னுடைய சர்வீஸ் பேஜுக்காவது கன்வெர்ட் ஆகி வரான்ல. ஸோ அங்கே தான் இருக்குது ப்ரோ. இது வந்து என்னுடைய சஜஷன். இது செட் ஆகாமலாம் போகலாம். பட் ஆனால் எனக்கு தோன்றது ஓகே இது இந்த ஃப்ளோ இந்த ஃபனல் நான் இப்படி கிரியேட் பண்ணால் எனக்கு வந்து கன்வர்ஷன் வரும் அப்படின்ற ஒரு தாட் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ. அதே மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு வந்து கிளைண்ட்ஸ் வர்றவங்க அவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஏஹெச்எஃப் லெவலுக்கோ எஸ்எம்எஸ் லெவலுக்கோ வந்து ஹை லெவலில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதேமாரி பார்த்தா அவங்க ப்ரைஸ் அதிகமாக இருக்கலாம், காம்படிட்டிவ் ப்ரைஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதேமாரி நம்மளோட ஹைலைட் பாயிண்ட்ஸும் அவங்களோட கம்மியாக தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து அதை நம்ம பிளாக்ல நம்ம வந்து வெறுமனே கண்டென்ட்டாக பேசிட்டா கூட நம்ம சர்வீஸ் பேஜுக்கு அவங்க வந்து நம்ம அது கன்வெர்ட் ஆகுது ரொம்ப கஷ்டம். அந்த பேசிஸ் நான் சொல்கிறேன். அந்த பேசிஸில் பண்ணும்போது வந்து எனக்கு பேக் ஃபயர் தான் ஆகிருக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும். அந்த தாட்டில் நான் சொல்ல வந்தேன். பட் ஆனால் நான் இதையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் வந்து ஆனால் எனக்கு வந்து பேக் ஃபயர் தான் இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக எனக்கு கிடைக்கல. அதே மாதிரி இந்த கேடபிள்யூ ஃபைண்டருக்கு பற்றி ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு டூல் சொல்ல முடியுமா? ஏன்னா வந்து இப்போ கேடபிள்யூ ஃபைண்டர் வந்து 7 days தான் கொடுக்குறாங்க ஃப்ரீயா. ஓகே, ஏதாச்சும் டூல் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா வந்து அதோட ஆல்டர்னேட்டிவ் டூல்ஸ் சொல்றீங்களா? அது ஆல்டர்னேட்டிவா நம்ம சர்ச் வால்யூம் ஃபில்டர் பண்ணி எடுக்கிற மாதிரி ஏதாவது டூல்ஸ் உங்களுக்கு தெரியுமா? சொல்லலாம். தெரியல ப்ரோ. லைக் நம்பிக்கையாக இருக்கிற டூல்ஸ் வேறு என்ன இருக்குன்னு தெரியல. ஏன்னா நான் ஓரளவுக்கு கேடபிள்யூ ஃபைண்டரை வந்து ட்ரஸ்ட் பண்ணுவேன். ஏஹெச்எஃப் கொஞ்சம் நம்புவேன். தேர்ட் ப்ரியாரிட்டியாக வந்து லாங் டைல் ப்ரோ கொஞ்சம் நம்புவேன். ஓகேங்களா? நானும் அதான் பண்ணுறேன். பட் ஆனால் வந்து 7 days திருப்பி நம்ம நியூஸ் சைடப்பா பண்ண வேண்டியதாக இருக்குது. பே பண்ணி நம்மளுக்கு வந்து பண்ண அவசியம் வேறு இருந்தால் தெரிஞ்சாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமா ஏதாவது டூலு? அக்ஷய் இல்ல கேடபிள்யூ ஃபைண்டர் மாதிரி நீங்க தான் டூல் யூஸ் பண்ணிருக்கீங்க? நான் ரொம்பலாம் இல்ல ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் இது யூஸ் பண்ணுவேன், கீவேர்ட் பிளானர் யூஸ் பண்ணுவேன், ஏஹெச்எஃப் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இது ரெண்டு தான் மெயின். அண்ட் கீவேர்ட் பிளானர் எவ்ரிவேர் வந்து யூஸ் பண்றேன். அவ்வளவுதான். அதுவும் அதெல்லாம் நான் பெருசா பாக்குறது கூட கிடையாது. மெயின் வந்து கூகுள் கீவேர்ட் பிளானரும் ஏஹெச்எஃப் தான். அதான் நான் பெருசா யூஸ் பண்றது இல்ல நானும் ஏஹெச்எஃப் பெய்டு யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் வந்து மல்டிபிள் டூல் யூஸ் பண்ணது கொஞ்சம் ஒர்த்தா தான் இருக்கு. அதனால தான் கேட்டேன். அருள் ப்ரோ நீங்க தான் யூஸ் பண்ணிருக்கீங்களா? உங்களோட சஜஷன் கேட்போம். அருள் ப்ரோ ஓகே அரவிந்த், தேங்க்ஸ் அரவிந்த். தேங்க் யூ so much bro. Thank you. கேஜா டவுட் இருந்துச்சு, அதுக்கு தான் கேட்டேன். வேற ஏதாச்சும் இருந்தாலும் நான் இன்ஸ்டாகிராம் பிங் பண்றேன். அது மட்டும் நீங்க கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. உங்களை பிங் பண்றேன். ஓகே, thank you bro. Thank you so much. தனுஞ்சன் கரெக்டா ப்ரோ ப்ரொனன்சியேஷன்? ஹாய் ப்ரோ. கொஞ்சம் சவுண்டா பேச முடியுமா ப்ரோ? பிகினர் தான். ஸோ எனக்கு ஒரு டவுட் கேட்கலாம். என்ன டவுட்னு சம்டைம் வந்து லாங்குவேஜ் உங்களுக்கு உள்ளங்க அந்த ஸ்ரீலங்கன். ஸோ சம்டைம் இஷ்யூ இருக்கலாம். ஸோ அதுக்கு நான் இங்கிலீஷில் சம்டைம்ஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிகாஸ் நான் எங்கள் கிளைண்ட்ஸில் கொஞ்சம் சில காமர்ஸ் லைக் ரீட்டைலர்ஸ் இருப்பாங்க. ரீட்டைலர் கொஞ்சம் தான்
யூகே பேஸ்ட் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்படின்னா அவங்களோட பட்ஜெட்டும் பெருசாக இருக்காது. பட்ஜெட் ப்ளாக் ட்ராக் பண்ணி அவங்களோட கன்வே பண்ணுற மாதிரியும் இருக்காது. பட் அவங்களோட என்ன சொல்ல அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் வந்து ஸ்பெசிஃபிக் கீவேர்ட் அவங்க தந்துட்டு இதை தாங்க ரேங்க் பண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்படி கீவேர்ட்ஸ் ரேங்க் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் இல்லாட்டி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகுது அப்படியாவது கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி. ஸோ ஹவு டு வி கேன் ஹேண்டில் த கிளைண்ட்ஸ் தென் அவங்க பட்ஜெட் இருக்காது, அவங்க இருக்காது பெருசு, அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது ரெடியாக இருக்க மாட்டாங்க. பட் அப்படியா அவங்க வந்து ஓகே இந்த கீவேர்ட் தான் எங்களுக்கு ரேங்க் ஆகணும், இந்த ப்ராடக்ட் கீவேர்ட் இல்லாட்டி இந்த கேட்டகரிஸ் தான் எங்களுக்கு ரேங்க் ஆகணும். ஸோ அப்படி அந்த ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எப்படி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறது? அஷ்கர், நான் கரெக்டான பாயிண்ட் வச்சிருக்கேன், இருந்தாலும் நீங்க சொல்லிருங்க. என்ன சொன்னா எனக்கு சவுண்டா கேட்கவே இல்லை ப்ரோ. ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஸோ வந்து யூஎஸ் யூகே கிளைண்ட்டில் சினாரியோ எப்படி தெரியுமா? லைக் அவன் வந்து ஒரு $200 $300 தான் வச்சுருப்பான். ஆனால் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது $5000 எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். ஷார்ட்டாக சொல்லணும்னா இதான் விஷயம், சரிங்களா? ஸோ ஒரு கீவேர்டு இருக்கும். ஸோ அந்த கீவேர்டுக்கு வந்து 5000 சர்ச் வால்யூம் இருக்கும், ஒரு 3000 சர்ச் வால்யூம் இருக்கும். காம்படிஷன் ஹெவியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அவனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன தெரியுமா? நான் $200 தான் கொடுப்பேன், எனக்கு இந்த $200 பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நீ எனக்கு வந்து அந்த 3000 சர்ச் வால்யூம் இருக்கிற கீவேர்ட்ஸை வந்து ரேங்க் பண்ணித்தா அப்படின்ற கிளைண்ட்ஸ் வந்து ஒரு கிறுக்கனுங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கானுங்க ப்ரோ. அங்கே உள்ளவனுங்க புரிஞ்சிக்கவே மாட்டானுங்க. இது பத்தாதுடா, இந்த காசு வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. நீ ப்ராடக்டோ வந்து இ-காமர்ஸ் வச்சுருக்க, பட் ஆனால் வந்து உன் காம்படிட்டரை பாரு, அவன் எவ்வளோ பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணுறான், இவ்வளோ விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ப்ரோ. சுத்தமாக புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எஸ்இஓ நாலேஜ் இருக்கும், கீவேர்ட் நாலேஜ் இருக்கும், எல்லா நாலேஜுமே இருக்கும். ஆனால் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, லைக் பிகினிங் ஸ்டேஜில் வந்து நிறைய எஸ்இஓ பீப்புள்ஸ் இருப்பாங்களா, ஸோ அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து பேரம் பேசுறது, ஏதாவது ஒரு லக்கில் கிடைக்காதா அப்படின்ற விஷயத்தில் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஸோ என்ன கேட்டிங்கன்னா ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க என்னைக்கா இருந்தாலும் தலைவலி தான் ப்ரோ. ஏன்னா ஃபாரின் கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் உங்களால் ரேங்க் பண்ண முடியலன்னா ரீஃபண்ட் பண்ணு, இல்லைனா பேபாலில் நான் வந்து டிஸ்பியூட் போட்டுருவேன் அப்படி இப்படின்ற மாதிரி த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணாமலே இருக்கலான்றது தான் நான் என்னுடைய ஒரு சஜஷன் ப்ரோ. ஏன்னா நான் வந்து நீங்கள் சொன்ன சினாரியோவில் வந்து ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் முன்னாடியெல்லாம் அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். அப்போவே வந்து நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், இந்த மாதிரி கிளைண்ட் வந்து நம்ம வந்து பிக் பண்ணவே கூடாது, நம்மளோட எனர்ஜி டைம் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்ற இது வந்து நான் அப்போவே தெளிவாயிட்டேன் ப்ரோ. ஸோ இதுதான் என்னுடைய சஜஷன். மேபி அஸ்கர், அருள் ப்ரோ ஆர் வெங்கட் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ மேபி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கலாம். தனஜன் ப்ரோ, ஸோ சிம்பிள் ஆன்சர் ப்ரோ, ஓகேங்களா? உங்களோட பட்ஜெட் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறது தான். கிளைண்ட்டுக்காண்டி உங்களோட பட்ஜெட் மாற்றாதீங்க, ஓகேங்களா? உங்களால் 15,000, அதாவது இது $200 15,000, ரைட்? ஸோ 15,000ல் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் எடுங்க, பண்ண முடியாதுன்னா எடுக்காதீங்க. ஈவன் இந்தியாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் வந்து மந்த்லி 15,000 சீரியஸாக பத்தாது, ரைட்? ஸோ மினிமம் இங்கேயே 50,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா இப்போ இந்தியன் கிளைண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, லைக் இந்தியாவை டார்கெட் பண்ணுறது இல்லை, ரைட்? ஓகே, யூஏஇஎஸ்ஓ யூகே தான் பண்ணுறாங்க. ஸோ அங்கே அவுட்ரீச் பண்ணும்போது அங்கே உள்ள பட்ஜெட்ஸ் எல்லாமே மாறும். போன வாரம் ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு அவுட்ரீச் மெயிலுக்கு நாங்கள் பண்ணோம். நல்ல ஒரு வெப்சைட் தான், கிட்டத்தட்ட 1 lakh மேலே டிராஃபிக் இருக்குது. ஒரு டூ ஃபாலோலிங்க்கு $400 கேட்குறாங்க. ஸோ இவன் $200 வாங்கிட்டு $400 நம்ம எங்கே போகுது? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம குவாலிட்டியான பேக்லிங்ஸ் கொடுக்க முடியாது. என்னதான் கண்டென்ட் சூப்பராக கொடுத்தாலும் ஒரு இடத்துல காம்படிஷன் வரும்போது அந்த இடத்துல பேக்லிங் கண்டிப்பாக தேவை இருக்கு இல்லையா? லோ காம்படிஷன் கீவேர்டில் பிரச்சனை இல்லை, பேக்லிங்கோட ரோல் பெருசாக இருக்கா இல்லை கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்மளுடைய இண்டெக்ஸிங்லாம் பர்ஃபெக்டாக இருந்து கண்டென்ட் சூப்பராக இருந்தாலே ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் when it comes to high competition keyword, அந்த இடத்துல பேக்லிங்க் ரோல் இருக்கு. ஸோ இவங்க கேட்குற மாதிரினா ஹை காம்படிஷன் கீவேர்டுக்குலாம் $200 ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த மாதிரியான கிளைண்ட்டை ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி அதை ரேங்கிங் பண்ணிக்கலாம். அதுதான் என்னோட பெஸ்ட் ஐடியாவாக சொல்லுவேன். ஸோ ஃபிக்ஸ் யுவர் ப்ரைஸ். உங்கள் ப்ரைஸுக்கு வந்தால் எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க, அவ்வளோதான். தனஜன் ப்ரோ? ஓகே, அதில் அதான் அவங்க வந்து இப்போ கம்பெனிட்டர்ஸ் வந்து அமேசான் ஈவே தான், இப்போ யூகே அப்படி போகல. ஸோ அதை அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் அவங்க இதுதான் அதான் நான் கேட்டேன் பட் இது மெத்தட்ஸ். தேங்க்யூ ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. தேங்க்யூ.
ஸோ லிசனர்ஸ் வேறு யாருக்காவது ஒப்பீனியன் இருந்தாலும் வந்து ஷேர் பண்ணலாம், இல்லை கொஸ்டின்ஸ் இருந்தாலும் வந்து கேட்கலாம். மணி ப்ரோ, இப்போது உங்களால் பேச முடியுமா? ப்ரோ நான் வேற ஒன்று ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஷேர் பண்ணுங்க ப்ரோ. ஸோ கீவேர்ட் பிளானரோடைய இன்னொரு ஒரு டூல், ஒரே நிமிஷம் ப்ரோ. மணி ப்ரோ சொல்லுங்க. பின்னாடி அருள் ப்ரோ, வெங்கட் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ, வேறு ஏதாவது ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு? அரவிந்த் ப்ரோ, சாரி, மணி ப்ரோ கால் பண்ணிட்டார் நடுவில். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா இன்னொரு ஒரு முக்கியமான டூல் நம்ம வந்து இங்கே பேசவே இல்லை, அது என்ன அப்படின்னா கூகுள் சர்ச் கன்சோல், ரைட்? ஸோ கூகுள் சர்ச் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுற இடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தான், அது ஒத்துக்கிறேன். பட் நம்மளுக்கு கீவேர்ட் ஐடியாஸ் கொடுக்குற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் கன்சோல், ஓகேங்களா? ஸோ என்னதான் நம்ம டார்கெட் பண்ணுற கீவேர்ட்ஸாக இருந்தாலும் நம்ம வெப்சைட் உள்ள கண்டென்ட் ரேங்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய சில சர்ச் டேர்ம்ஸ் கூகுள் சர்ச் கன்சோல்ல நம்மளுக்கு தெரியும், ஓகேங்களா? இந்த சர்ச் டேர்ம் வச்சு உங்களுக்கு இம்ப்ரெஷன் வந்திருக்கு இல்லை கிளிக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1000 சர்ச் டேர்ம்ஸ் வரைக்கும் கூகுள் சர்ச் கன்சோல் நம்மளுக்கு காமிக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த சர்ச் டேர்ம்ஸை வச்சும் நம்ம ஒர்க் பண்ணலாம், ஏன்னா ஆல்ரெடி அது ஒரு பேஜுக்கு ரேங்க் ஆகுது. ஸோ அந்த சர்ச் டேர்ம் வந்து நல்ல ஒரு சர்ச் வால்யூம்ல இருக்கு அப்படின்னா அதை ஈஸியாக மேலே கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த சஜஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணணும். எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் ஸோ எல்எஸ்ஐ கீவேர்டு அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டைப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். லைக் இப்போ கூகுள் சர்ச் இன்ஜின் இருக்கு, அதில் டைப் பண்ணுறோம் வாட் இஸ் த டைம் அப்படின்னு போட்டோம்னா நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அதுவே கேட்கும் இல்லையா? இல்லைன்னா வாட் அப்படின்னு போட்டால் வாட் ஆர் கீவேர்ட், இல்லை வாட் இஸ் எஸ்இஓ, வாட் இஸ் சோஷியல் மீடியா. ஸோ இந்த மாதிரி நம்ம வெறும் வாட்னு போடுவோம், அது வந்து சஜஷனல் கீவேர்ட்ஸ் மாதிரி கொடுக்கும். ஓகே, அது என்ன சொல்லுவாதான் அதுக்கு சர்ச் வால்யூம் பெருசா இருக்குதோ இல்லையோ அந்த கீவேர்ட்ஸை சர்ச் பண்றதுக்கும் பீப்புள் இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ்லையும் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இது அடிஷ்னலாக கொடுக்கணும்னு நினைச்சேன். சூப்பர் ப்ரோ. மணி ப்ரோ சவுண்டா இருக்காமா? ஆக்சுவலி மணி ப்ரோக்கு பேக்ரவுண்ட்ல எனக்கு தெரிஞ்ச சவுண்ட்ல அவர் எனக்கு கால் பண்ணும்போது. ப்ரோ மேல வாங்க, எனக்கு தெரிஞ்ச சவுண்ட் இல்லை. ஓகே, ஆடியன்ஸ் வேற ஏதாவது क्वेश्चन இருக்கா? நீங்க மேல வாங்க தயவு செஞ்சு. எனக்கு வெங்கட், எனக்கு இது மட்டும் தான் புரிய மாட்டேருக்கு, ஆடியன்ஸ் மேல வர மாட்டேங்க இருக்காங்க. எஸ்இஓ தெரிஞ்சியும் இல்ல क्वेश्चन இருக்குன்றது கூட இல்லைங்க. பிகாஸ் இங்க நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, ஸோ இங்க நாம வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்கோமா அப்படின்றது வந்து இருக்காது. கண்டிப்பா சம் வீக்கெட்னஸ் இல்லை வந்து இப்போ விக்னேஷ் வரன் கூட வந்து சொன்னாங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு எனக்கு, பட் இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். தமிழ் தும்லுக்கு மகச்சூ ப்ரோ ப்ரொஃபைல் பார்த்து அக்செப்ட் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ நான் அக்செப்டே பண்ணல ப்ரோ. அஷ்கர் ப்ரோ நீங்களா? நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் பார்க்கவே இல்லை. ஓகே, சொல்லிட்டு இருந்தீங்களா, சொல்லுங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ, ஏன்னா நம்ம எல்லாருமே இங்க இருக்கவங்க எல்லாருமே எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட மாட்டாங்க கண்டிப்பா. ஸோ அதனால தான் ஸோ மேலே வந்து பேசுறதுக்கு டவுட்டுக்கு மட்டும்தான் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பிகாஸ் நிறைய பீப்புள்ஸ் வந்து அவங்க நாலேஜ் இங்கே ஷேர் பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட டேர்ன் வரும்போது நான் எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணேன், என்ன தப்புகள் பண்ணேன், கிளைண்ட் என்ன தப்பு பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம ஃபர்தராக நம்ம பண்ணாமல் இருக்கலாம் அது தப்புக்குள்ள. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் கீவேர்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு தப்பு பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக இப்போ நினைக்கும் போது எனக்கு சிரிப்பாக தான் இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண விஷயம். கரெக்டு தான். ஆக்சுவலி வெங்கட் சொன்ன மாதிரி
நாங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸா ஷேர் பண்றோம். நாங்க அதுக்காண்டி நாங்க பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்ங்கிறது அர்த்தம் கிடையாது. யாருக்காவது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க, நாங்களும் கத்துக்கிறோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்ல ப்ரோ, ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதுல இருந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும். எது வேணாலும் சொல்லுங்க, அதுவும் நாங்களும் கத்துக்கிறோம், அது நாங்களும் ட்ரை பண்ணி பாக்குறோம். ஓகேங்களா? ஒரு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் இங்க வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயம் கத்துக்கணும்னு தான் வரோம். சில விஷயங்கள் கத்துக்கிறோம். சோ நீங்களும் கத்து கொடுத்தீங்கன்னா நல்லதுதான். ஓகே பர்ஃபெக்ட். ஆனா இன்னைக்கு குரூப்ல நிறைய புதுமுகங்கள் இருக்கும், நோட் பண்ணீங்களா? ஆமா ப்ரோ, கொஞ்சம் நோட் பண்ணேன். இனிஷியலா கொஞ்சம் க்ரௌடும் இருந்தது, லைக் நிறைய பேர் லிசன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரமா லிசன் பண்ணாங்க. யா சூர்யா சொல்லுங்க. ஹாய் ப்ரோ, அரவிந்த் ப்ரோ. ஆக்சுவலா நான் குரூப்பை வந்து ஒரு 1 வீக்கா பார்த்துட்டு இருக்கேன். சொல்லுங்க ப்ரோ. இடையில வந்து டவுட் கேட்கணும்னு நடப்பேன், பட் ஏதோ ஒரு ஒர்க் வந்துடும், அங்கே போயிடுவேன். நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கேன். மணி ப்ரோ ப்ரூவ் பண்ணி கட்டுறாரு இங்க பாத்தியா, சவுண்ட் காட்டு. ஆமா, இப்ப அதுக்குதான் உள்ள வந்தாருன்னு நினைக்கிறேன். சரி ஓகே சூர்யா சொல்லுங்க. சூர்யா சாரி. ஆக்சுவலா எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் நான் நியூபின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்பதான் வந்து ஓரளவுக்கு எல்லாம் கத்துக்கிட்டேன் ப்ரோ. ஸோ பேசிக்கா பேக் லிங்க்ஸ்க்கு வந்து என்ன ப்ரோ பண்ணுவீங்க அப்பார்ட் ஃப்ரம் குவேரா? அப்புறம் பேசிக்கா இருக்கும்ல, அதை தவிர வேற என்ன ப்ரோ பண்ணலாம் ஆர்கானிக்கா பேக் லிங்க்ஸ் எடுத்து? ஃப்ரீ கேக்குறீங்களா பெய்டு கேக்குறீங்களா? ரெண்டுமே ஜென்ரலா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அஷ்கர் சொல்லுங்க. அஷ்கர். சூர்யா, ஆக்சுவலி நான் பேசிக்கா என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களோட கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பேக்கிங் ஆகுற மாதிரியான கண்டென்ட் இருந்தா ரொம்ப நல்லது. ஓகே, உங்களால உங்களோட வெப்சைட்ல நல்ல கண்டென்ட் கொடுக்குறீங்க, லைக் இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹப்ஸ்பாட் மாதிரியான ஸ்டாண்டர்ட்ல கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காவே சைட்டேஷன் ஆயிடும். ஓகே, அதுதான் பெஸ்ட். ஆக்சுவலி அதுதான் கூகுளும் விரும்புது. அது பேர் காம்படிஷன் இருக்கும்ல ப்ரோ, அப்படி இருக்கும்போது நம்ம கண்டென்ட் கீழே தானே இல்லை. அதுதான் சொல்ல வரேன். கண்டிப்பா அது வந்து நேச்சுரலா பேக்லிங் நடக்குது. அப்படி இல்லை நம்மளுக்கு இருந்தாலும் அப்படி அப்படி நடந்தாலும் நம்ம ரேங்க் ஆகல அப்படிங்கும் போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா லிங்க் பில்டிங் அப்படிங்கிற இன்னொரு ஆயுதத்தை எடுக்கும். ரைட்? அப்படிங்கும் போது அரவிந்த் இது நிறைய இடத்துல சொல்றாப்ல, லோ டிராபிக் வெப்சைட் இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க. ஸோ லைக் டைரக்ட்லி சோஷியல் புக் மார்க்ஸா இருக்கட்டும், இல்ல கிளாசிஃபைட் ஆட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான அந்த காலத்துல இருந்து பண்ணக்கூடிய முறைகளை தயவு செஞ்சு கையை விட்டுட்டு, ஓகேங்களா, யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் டெவலப்பிங் அ கனெக்ட் பிட்வீன் அதர் வெப்சைட்ஸ். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஏ அப்படின்னு ஒரு வெப்சைட், நான் பின்னு ஒரு வெப்சைட். ஓகேங்களா, நீங்க வந்து ஹை அத்தாரிட்டான வெப்சைட் கூகுளை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஆடியன்ஸ் பூல் வச்சிருக்கீங்க, நீங்க சூப்பரான கண்டென்ட் கொடுத்து நிறைய ஆடியன்ஸை என்கேஜிங்காவே வச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஒரு லிங்க் பில்டிங் வாங்கணும். உங்ககிட்ட இருந்து என் வெப்சைட்க்கு ஒரு லிங்க் வாங்கினா அந்த வெப்சைட் அந்த லிங்க் மூலமா எனக்கு அத்தாரிட்டி பாஸ் ஆகும், அதே மாதிரி டிராஃபிக்கும் பாஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டும் பாஸ் ஆகிறனால நான் உங்ககிட்ட அப்ரோச் பண்றேன். ஓகே, நான் அப்ரோச் பண்ணும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு ஒரு லிங்க் பில்டிங் தாங்கன்னா நீ யார் பண்ணி அப்படின்னு கேட்டுருவீங்க இல்லையா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, என்னோட பிளாக பாருங்க, நான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் குவாலிட்டியில் எழுதுறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ண நினைக்கிறேன். நீங்க இந்த டாபிக்ஸ்ல டச் பண்ணல, இந்த டாபிக்ல நான் உங்களுக்கு எழுதி தரேன். அப்படி இல்லை நீங்க ஏதாவது டாபிக்ல எழுதுங்க, சொல்லுங்க, நான் அதுக்கும் எழுதி தரேன். இஃப் யூ ஃபைண்ட் தட் இஸ் வேல்யூபிள், என்னோட வெப்சைட் உங்களோட வெப்சைட்ல போஸ்ட் பண்ணுங்க. இன் ரிட்டன் எனக்கு ஒரு ஃபாலோ லிங்க் தாங்க அப்படின்ட்டு அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னா கெஸ்ட் போஸ்டிங் ப்ராசஸ் அப்படிப்போம். இந்த ப்ராசஸ்ல எல்லாருமே உடனே நீங்க உங்க மெயில் அனுப்பிச்சோன்னே இப்ப நான் அனுப்பின உடனே நீங்க வந்து ரிப்ளை பண்ணுங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது இல்லையா? யாருமே உடனே பண்ண மாட்டாங்க. நான் லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸா பாக்குறேன், ஒரு 120 மெயில்ஸ் அனுப்புனா 2 மெயில் ரிப்ளை வருது. இதுதான் வந்து ஆஸ் அ ரேஷியோவா நடந்துட்டு இருக்கு. ஸோ பட் அந்த ரெண்டு வெப்சைட்டுமே ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். ரைட்? ஸோ அந்த மாதிரி பண்றீங்க. அப்போ சில வெப்சைட் ரிப்ளை பண்ணும்போது எஸ் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஏதாவது டாபிக் கொடுப்பாங்க, அந்த டாபிக்ல எழுதலாம். சில வெப்சைட் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம், பட் இந்த கமர்ஷியலைசேஷன் நாங்கள் கேட்போம், எங்களோட வெப்சைட்டோட மெயின்டெனன்ஸ்க்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் நாங்கள் இந்த சார்ஜஸ் ஒரு லிங்க்குக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல ஃப்ரீயா கிடைக்குதா, ரிலவெண்டான வெப்சைட்டா இருக்குதா, நீங்க தைரியமா ஒரு கண்டென்ட் எழுதி லிங்க் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, பெய்டா இருக்கும்போது சில அந்த வெப்சைட் ஒர்த்தா இருக்கு அப்படின்னா பே பண்ணி வாங்கலாம், தப்பே இல்லை. ஒர்த்தா இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு பே பண்ணாதீங்க.
ஒர்க்னஸ் அப்படிங்கறத ஏதாச்சும் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டிராஃபிக் அந்த வெப்சைட்டுக்கு எப்படி இருக்கு, நல்ல டிராஃபிக் இருக்கா, அந்த டிராஃபிக் வந்து ஆர்கானிக்கா நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்கா, மந்த் ஆன் மந்த் க்ரோ ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க H2 இல்ல ஊபர் சர்ச் எதுனாலும் உங்களுக்கு ஒரு 6 months லாஸ்ட் 6 months டேட்டா கொடுப்பாங்க, டிராஃபிக்கோட டேட்டா. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குன்னு ஒரு ரெஃபரிங் டொமைன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரெஃபரிங் டொமைன்ஸ் நம்பரை கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் வித் அவுட் கோயிங் லிங்க்ஸ், அதாவது அந்த வெப்சைட் உள்ள வர லிங்க் வந்து அவுட் கோயிங் லிங்க்ஸை விட அதிகமா இருக்குன்னா அந்த வெப்சைட் ஓரளவுக்கு அத்தாரிட்டியான வெப்சைட்டா இருக்கு, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரியான பேராமீட்டர்ஸை டிசைட் பண்ணி அது குவாலிட்டியான வெப்சைட்டா இருக்கும். இந்த வெப்சைட்ல எனக்கு ஒரு லிங்க் கிடைச்சது அப்படின்னா என் வெப்சைட்டுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், அவங்களோட வெப்சைட்டுக்கு என்னோட கண்டென்ட் மூலமா ஒரு வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வேல்யூ ப்ரொபோசிஷன்ல யூ ஹேவ் டு மூவ். ஸோ இப்படி நீங்க பண்ணும்போது ஒரு ஒரு மந்த்துக்கு 1 or 2 லிங்க்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து நீங்க சீக்கிரமா பார்க்கலாம். நான் லாஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு 6-7 கெஸ்ட் போஸ்டிங்ல வாங்கினேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 இது பே பண்ணி வாங்கினேன், ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க கமர்ஷியலைசேஷன். பட் 3 இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயான லிங்க் கிடைச்சது வித் டூ ஃபாலோ அவே. அதுல சில வெப்சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல வெப்சைட் தான். ஒரு வந்து பாத்தீங்கன்னா OnCrawl அப்படின்னு ஒரு .com, அவங்க என்னோட அக்செப்ட் பண்ணி என்னை டேக் பண்ணியே லிங்க்டின்ல போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து எழுதினாரு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ லிங்க்டின்லேயே உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் எனக்கு கிடைச்சது, அது மூலியமா டிராஃபிக்கும் எனக்கு வந்து. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் வே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஸ்பீக்கர் பேனல் இருக்கக்கூடிய அதர் ஸ்பீக்கர்ஸ் யூ கேன் ஆல்சோ ஆட் ஃபார் திஸ். இந்த ப்ரெஷர் ஸ்ட்ரைக் பண்ண சொல்லுவாங்க ப்ரோ, அது ஒர்க் அவுட் ஆகுமா? எதுனா புரியல. ப்ரெஷர் ஸ்ட்ரைக் பண்ண சொல்லுவாங்க ப்ரோ. ப்ரெஷர் சொல்லுவாங்க, ப்ரெஸ் ரிலீஸ் சொல்றீங்க இல்லைங்களா? ஸோ ப்ரெஸ் ரிலீஸ் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ்ல டிராஃபிக்ஸ் ஹெவியாவே இருக்கும். ஸோ ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்ல மாட்டேன். பட் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெப்சைட் நிறைய பேர் வந்து அது காம்பீட் பண்ணுவாங்க. இல்ல அதெல்லாம் இல்ல, நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு யுவர் ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. யுவர் ஸ்டோரியில ஒரு ஆண்டர்பிரினர் பத்தியோ இல்ல ஒரு பிசினஸ் பத்தியோ தான் அதிகமா எழுதுவாங்க இல்லைங்களா? அந்த இடத்துல வரக்கூடிய ஆடியன்ஸ் ஏதோ ஒரு மோட்டிவேஷன் எடுக்கணும், ஒரு பிசினஸ் ஒரு ஐடியா எடுக்கணும், இல்ல ஒரு ரீசெண்ட் டெக்னாலஜி பத்தி படிக்கணும் அப்படிங்கிற இடத்துல வருவாங்க. அந்த இடத்துல நீங்க இப்போ ஃபுட் நீஷ்ல இருக்கிறீங்க, இல்ல வந்து ஒரு ஹோட்டல் நீஷ்ல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட நீஷ் பத்தி எழுதுனீங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட irrelevant-ஆ இருக்கும் கண்டென்ட் இல்லையா? அங்க உள்ள ஆடியன்ஸ்க்கும் உங்களோட கண்டென்ட் irrelevant-ஆ இருக்கும். ஸோ உள்ளக்கு போகும்போது அந்த கண்டென்ட் அவ்வளவு சீக்கிரமா படிப்பாங்களா, இல்ல விரும்பி படிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறி. அண்ட் மோர் ஓவர் அந்த சைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைக் ஒரு நாளைக்கு 2-3 போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கரெக்ட்ங்களா? ஸோ அத்தாரிட்டி கண்டிப்பா பில்ட் ஆகும், பட் அந்த அத்தாரிட்டி நல்ல அத்தாரிட்டி இல்லை, ஏன்னா ரிலவெண்ட் வெப்சைட் கிடையாது. ஸோ அந்த ஆப்ஷன்ல அது அடி வாங்கும். இஃப் அட் ஆல் நீங்க ரிலவெண்டான ப்ரெஸ் ரிலீஸ் சைட்ஸ் நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னா தைரியமா போய் பண்ணுங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே. ஸோ ஆர்கானிக்கா இது ஓகே ப்ரோ, பட் பெய்ட் ட்ரை பண்றாங்களா பேக் லிங்க்ஸ்க்கு? நான் பெய்ட் பத்தி பேசுறேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, பெய்ட் வந்து நீங்க இது சொல்றீங்க, ஒரு சில சைட்ஸ் வந்து என்னன்னா அந்த 10K பேக் லிங்க் சேல்ஸ் அந்த மாதிரி பண்றாங்க. ஸோ அதை பத்தி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? PNB சொல்றீங்களா? லைக் பப்ளிக் நெட்வொர்க் பேக் லிங்க்ஸ் பத்தி பேசுறீங்களா? ஆமா ப்ரோ. ஓகே, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க, சிம்பிளா அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே ஓகேங்களா? அது வந்து இன்னைக்கு நிறைய பேர் PNB ப்ரோமோட் பண்ணி பேசுறாங்க, நிறைய இது எழுதுறாங்க. பட் கூகுளுக்கு PNB சுத்தமா பிடிக்காது. அது இப்ப அழகா கண்டுபிடிக்கும், இது ஒரே நெட்வொர்க்ல இருந்தா எல்லா பேக்லிங்க்ஸுமே எல்லா வெப்சைட்ஸுமே மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கறத அழகா கண்டுபிடிக்குது, எல்லாத்தையுமே பீனலைஸ் பண்ணுது. சரி, ஆக்சுவலி நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாங்க. ஒரு வெப்சைட் ரொம்ப வருஷமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நல்ல ஒரு டிராபிக் பீக்கே அட்டைன் பண்ணிருக்கும். ஆனா இன்னைக்கு எவ்வளவு முக்குனாலும் திணறினாலும் அதால டிராபிக் ஜென்ரேட்டே பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்படி டிராபிக்கை ஜென்ரேட் பண்ண முடியல அப்படின்னா சிம்பிளா தெரிஞ்சுக்கணும், அது இது பீனலைஸ் ஆன வெப்சைட். ஸோ அதுல போய் தொடக்கூடாது. நான் இது வந்து ஒரு ரீசெண்டா நடந்தது, இதுல நிறைய பேர்ட்டு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பர்சனலாவே. இங்க இருக்கிறவங்க கிட்ட ஒரு வெப்சைட் அன்னைக்கு எனக்கு அவுட்ரீச் பண்ணாங்க. ஓகேங்களா? அந்த வெப்சைட் பேர் கூட மறந்துட்டேன். ஓகே, நான் மேல அப்படியே செக் பண்ணி சொல்றேன். அந்த வெப்சைட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பேக்லிங்க்கு $50, 2 பேக்லிங்க் வச்சா $60 or $70. லிங்க் இன்சர்ஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் $40 தரேன் அப்படின்ற மாதிரி வந்தது. நான் என்ன சொன்னேன்னா உங்களோட டிராபிக் அனுப்புங்க, எனக்கு வந்து டிராபிக்னா எனக்கு ஆர்கானிக் டிராபிக் தான் வேணும் அப்படின்னு கேட்டேன். ஓகே. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமா லைக் எப்படின்னா
கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல உள்ள லைக் ஆடியன்ஸோட பேஜை எடுத்து டோட்டல் யூசர் அனுப்பிச்சு விட்டாங்க. ஓகேங்களா? பட் நான் என்ன கேட்டேன்னா திருப்பி ஆர்கானிக் மட்டும் எனக்கு வேணும், அக்யூசேஷன் பேஜ்ல போய் எடுங்க அப்படின்னு கேட்டப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய டிராஃபிக் பாத்தீங்கன்னா 23-33 தான் இருந்தது ஆர்கானிக்கா. ஓகேங்களா? ஸோ அதை வச்சுட்டு அவங்க அவுட்ரீச் பண்ண வராங்க. பட் எவ்வளோ $50 கேட்குறாங்க. ஆக்சுவலி அது ஃப்ரீயா எழுதுறதுக்கே அந்த சைட் ஒர்த் இல்லை. பட் அந்த சைட் இன்னொரு ஒரு ஃபன் பார்ட் என்ன அப்படின்னா அதோட டிஏ வந்து பாத்தீங்கன்னா 65-56 என்னமோ இருக்கு. ஓகே, ஸோ டிஏ இதுதான் சொல்றேன். லைக் இந்த பப்ளிக் எப்படி சொல்றது, இந்த லிங்க் பில்டிங் நான் பண்ணித்தரேன், 10,000 ரூபாய்க்கு பண்ணித்தரேன், 5,000 ரூபாய்க்கு பண்ணித்தரேன் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் போனீங்கன்னா அவங்க டிஏ தான் காமிச்சு ஏமாத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு. நீங்களாம் ஒவ்வொரு வெப்சைட்டை அனலைஸ் பண்ணி லிங்க் பில்டிங்ஸ் பண்ணுங்க. யா ஓகே ப்ரோ, தேங்க்யூ. அவினாஷ் ப்ரோ, குட் ஈவினிங் ப்ரோ, ஆஃப்டர் லாங் டைம். ஆமாங்க, ரொம்ப லாங் டைம். தேங்க்ஸ்ங்க, ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ என்னோட 2 கேஸ் மட்டும் சொல்கிறேன். மேபி இட் வுட் பி யூஸ்ஃபுல். இல்லை உங்களுக்குலாம் நிறைய தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் ஐ ஜஸ்ட் கிவ் அ ஜஸ்ட். இப்போ ரீசெண்டாக பண்ண 2 கேஸு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் ஆஃப் டூரிசம் இண்டஸ்ட்ரியில் தே ஆர் தேர் இன் 30 years 35 years இருக்க ஒரு கம்பெனி. அவங்க வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணவே இல்லை அது வரைக்குமே. அவங்க பண்ணது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஆஃப்லைனில் ரொம்ப ஸ்ட்ராங் அந்த கம்பெனி. இப்போ இந்த மாதிரி எனக்கு டூர் பேக்கேஜஸ் வேணும் அப்படின்லாம் கால் பண்ணி அவங்ககிட்ட புக் பண்ணிடுவாங்க. தே ஹேவ் வெரி குட் டைப்ஸ் வித் ஏர்லைன்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு எப்படி பண்ணோம் அப்படின்றது வந்து அவுட் அண்ட் அவுட் ஆர்கானிக்காகவே பண்ணோம். இந்த ஆட்ஸ் இனிஷியலாக பண்ணலை. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு ஜஸ்ட் கேஸ் ஸ்டடி மட்டும் சொல்கிறேன், ஸோ தட் இட் வுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் சம் ஆஃப் யூ அப்படின்றனால தான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we try to understand the micro moments அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீவேர்ட் ரிசர்ச்லேயே பார்க்கும்போது 2 டைப் இருந்துச்சு. என்னன்னா எல்லாருமே அந்த ஒரு மொமெண்ட், இப்போ நீங்கள் ஒரு திருப்பதி போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு மோஸ்ட் ப்ராமினன்ட் டெஸ்டினேஷன் வச்சுக்கோங்களேன். அங்கே போயிட்டு பையிங் மொமெண்ட்ஸ்னு இருக்கும். இப்போ திருப்பதியில் போயிட்டு இறங்கினோடனே ஆட்டோ சர்வீஸ் தேடுவாங்க, அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து எங்கே திருப்பதி எவ்வளோ நேரம் ஆகும்னு தேடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சர்ச்சஸ் வந்து நிறைய இருந்துச்சு than the buying searches, like எந்த லாட்ஜ் எந்த இது அப்படின்னு தேடுறதுக்கு பதில் இந்த மாதிரி சர்ச் பண்றாங்க. ஸோ என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லோ சர்ச் கீவேர்ட்ஸ்ல லாங் டெயில் கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்றீங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மூமெண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் வி கிரியேட்டட் கண்டென்ட். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டெசிக்னேஷனுக்கும் லைக் பீப்புள் ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் வெக்கேஷன் பேக்கேஜ் தேடுறதை விட அதிகமாக டைப்ஸ் ஆஃப் வெக்கேஷன்ஸ் தேடினாங்க. இல்லை இப்போ ஒரு ஹில் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் நிறைய தேடினாங்க. அதுதான் பீப்புள் 2-4 times அதிகமாக தேடுறாங்க. இப்போ கொடைக்கானல் போனா என்ன ஆக்டிவிட்டி அப்படின்றது நிறைய பேர் தேடுறாங்க than the location itself. ஸோ இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்டா வந்து we try to do it for all the locations that they were providing service. ஓகேங்களா? ஸோ இந்த மைக்ரோ மூமெண்ட்ஸ் வந்து கூகுளே 4 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் பையிங் மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணோம். எப்படின்னா பிஃபோர் பையிங் அ ப்ராடக்ட் ஆர் பிஃபோர் புக்கிங் சர்டன் திங்ஸ், அப்புறம் டியூரிங் புக்கிங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது, அதுக்கப்புறம் போஸ்ட் புக்கிங் எப்படி, அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மூமெண்ட்ஸ் எப்படி நம்ம கேட்டர் பண்ணலாம்னு சொல்லி 4 ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி பெனிஃபிஷியல். ஆல்மோஸ்ட் என்ன சொல்லலாம்னா ஒரு 3000 times வந்து ஷார்ட் டேர்ம்லேயே நமக்கு கொஞ்சம் நிறைய டிராஃபிக் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இட்ஸ் ஆர்கானிக். இந்த ஒரு மைக்ரோ மூமெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ற கண்டென்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணுச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து கிளிக் ஃப்ளோன்ற டூல்ல வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we try to find out content decay. இப்போ இது வந்து ஒரு மீடியா சைட்ஸ்லாம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் பாப்புலரான மீடியா கம்பெனிஸ்லாம் வந்து இந்த டூல் யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. பட் மோஸ்ட் ஆஃப் them does not use this. ஸோ அதுல வந்து என்னன்னா கண்டென்ட் decay, எந்த கண்டென்ட் வந்து நிறைய டிராஃபிக் கொண்டு வந்துட்டு இருந்துச்சு இப்போ கொண்டு வராம தடுத்துட்டு இருக்கு, அந்த மாதிரிலாம் வந்து ஃபீச்சர்ஸ் இருக்கு. அந்த கண்டென்ட் நீங்க ரீஃபர்பிஷ்ட் கண்டென்ட், இல்லை எக்ஸிஸ்டிங்கா நல்லா ஒர்க் பண்ண கண்டென்ட் இன்னும் ஆட் பண்ணி கூட நீங்க பண்ணலாம். ஸோ இந்த கண்டென்ட் டிகே கண்டுபிடிச்சு நீங்க அதை பண்ணும் போதே உங்களோட டிராஃபிக் வந்து கம்மியாகாது, ரேங்க் கம்மியாகாது. இன்னொன்று வந்து லாஸ்ட் கேஸ் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஸோ நல்ல பாப்புலரான ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம மார்க்கெட் பண்ணிருந்தோம். அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மேஜர்லி வந்து 3 டைப் ஆஃப் கண்டென்ட் வந்து அனலைஸ்
அனலைஸ் நல்லா கன்சியூம் பண்ணிட்டு இருந்தாங்க பீப்புள் எல்லாமே. ஸோ அதுல வந்து அவங்களுக்கு வந்து மொத்தம் 3 டைப் ஆஃப் கோல் மாதிரி கொடுத்துருந்தாங்க பர் இயருக்கு. ஸோ என்ன மாதிரி கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி யூசர் அக்விசிஷன், ஆக்டிவ் டைம் தட் யூசர் இஸ் யூசிங் த பிளாட்ஃபார்ம், அதுக்கப்புறம் ரிட்டென்ஷன் ஆஃப் சர்ன் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். இது 3 கோல் தான். இந்த 3 கோல் பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம கண்டென்ட் சஜஷன்ஸ்ல இருந்து we have to suggest them. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ஜர்னல், இந்த மாதிரி ஜர்னல்லாம் இந்தியாவில் வந்து யாருமே பண்ணது கிடையாது. ஸோ இந்த ஜர்னல்ல கண்டென்ட்லாம் கிரியேட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் we'll have to suggest. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மோர் தேன் கீவேர்டை விட we'll have to do it கண்டென்ட் சஜஷன்லேயே நான் உங்களை வந்து பாப்புலர் ஆகணும்னு வச்சுக்கோங்க இந்த கண்டென்ட் வரதுக்காக. ஸோ அது ஹோலிஸ்டிக் கண்டென்ட் கன்சம்ஷன் பேட்டர்ன்ன்றது we did an analysis. பண்ணதுக்கு அப்புறம் என்ன செஞ்சோம்னா certain early trends எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணும் யூசிங் கீவேர்ட் itself. இப்போ இந்த மாதிரி தேடுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட்லி முடங்கி போயிடுச்சு இந்த கொரோனால. இப்போ என்ன மாதிரி கதை எல்லாருமே யோசிக்கிறாங்க இல்ல தேடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சஸ்பென்ஸ் இல்ல த்ரில்லர், ஒரு ரூம்குள்ள நடக்கிறது, இல்ல ஒரு 4 or 5 கேரக்டர்ஸ்குள்ள நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி கண்டென்ட் தேடுறாங்க, இந்த மாதிரி கண்டென்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஆப்ஷன்ஸே இல்லாம அவங்களுக்கு ஒரு 300-500 கண்டென்ட்ஸ் வருது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி கண்டென்ட்டை தாண்டி வேற என்ன இன்னோவேட்டிவான கண்டென்ட்லாம் பண்ணலாம் அப்படின்றது வந்து அந்த ஜர்னல் கிளாசிஃபிகேஷன்ல பண்ணி, இதுவும் கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி we did ஒரு ஸ்டடி மாதிரி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம். இட் வாஸ் ஆல்சோ an interesting experience. ஸோ அது அந்த மைக்ரோ மூமெண்ட்ஸ் ஒன்று, அது யாரும் சொல்லலை அப்படின்றனால அது சொல்றேன். செகண்ட், இந்த மாதிரியும் கீவேர்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் ரேங்கிங் த சைட், there are lot of other benefits of using keywords as well. இதே மாதிரி நீங்க நிறைய விஷயம் ஒரு அப்சர்வேஷன்லயும் you can go and do it. அப்போ ஒரு கஸ்டமர்கிட்ட பேசும்போது அவங்க அப்சர்வ் பண்றதோ, அவங்க யூஸ் பண்ற டாபிக் ஒரு பர்சன் கிட்ட பேசும்போது அதுலயும் பேஸ் பண்ணி நீங்க கீவேர்ட் எடுக்கலாம். ஒரு சிங்குலர் கீவேர்டு ப்ளூரல்ல மாத்தி கூட நீங்க எடுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் யாரோ இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னாங்க இந்த குவரா இதெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ற மாதிரியும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ சரி, மேபி இட் மைட் பி ஹெல்ப்ஃபுல். சரி, அதனால தான் இவ்வளோ லிசன் பண்ணியிருந்தேன். சரி, அதனால தான் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. இதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் அந்த கன்வர்ஷன், அதாவது டிராஃபிக் டு கன்வர்ஷன் நடந்திருக்கு ப்ரோ இந்த மாதிரி யூஸ் பண்ணதில்? ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபனல்லே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன செய்வோம்னா, அவங்களுக்கு வந்து விசிபிலிட்டியே கிடையாது ஆன்லைனில். அவங்க இப்போ நீங்கள் ஒரு டூரிசம் இல்லை அந்த மாதிரி ஒரு கம்பெனி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பையிங் பர்சன் அவங்க வெப்சைட்டுக்கே வர மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ பெரிய கம்பெனி, அவங்க எல்லாருமே கூகுள் மேப்ஸில் மட்டும்தான் கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்காங்க. வெப்சைட்ல வந்து டிராஃபிக்கே வரல. ஸோ அவங்களோட மெயின் கோல் வந்து இனிஷியலி டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம என்ன செஞ்சோம்னா, இந்த மாதிரி கீவேர்ட்ஸை வச்சு அவங்க பையிங் இன்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணோம். அதுக்கப்புறம் வாட் we did is அந்த ஹோம் பேஜில் எப்படி இன்னும் யூஸ்ஃபுல்லாக ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு we did ஆப்டிமைஸ் பண்ணோம், கன்வர்ஷன் ஆப்டிமைஸ் பண்ணோம். எப்படி அதை லீடாக கிரியேட் பண்ணலாம், எப்படி ஒரு டேட்டா பேஸ் பில்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு மற்ற சோஷியல் மீடியா அதில் ஆட் ஸ்ட்ராட்டஜி மூலமாகவே we did சில ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இதனால எவ்வளோ கன்வர்ஷன் நடந்துச்சுன்னா எனக்கு ஹானஸ்டா ஆன்சர் இல்லை. பட் டிராஃபிக் வந்து நல்ல செம்மையாக இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. பட் ஆனால் அந்த ஆட் ஸ்ட்ராட்டஜி அந்த லீட் ஜென்ரேஷனுக்கு வேற ஒரு டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணோம். பட் இந்த எப்படி சொல்லலாம்னா, இந்த மைக்ரோமென்ஸ் வந்து என்னன்னா இட் கிவ்ஸ் யூ டிராஃபிக், might be most probably a relevant traffic, that is highly relevant traffic, அவ்வளவுதான். பட் அதுல கன்வர்ஷன் வந்து நான் ஆக்சுவலா ட்ராக் பண்ணல. அவங்களோட நீடுமே அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, இருந்ததா இல்லை. ஸோ ஒரு காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்ல லாங் டெயில் கீவேர்டை தாண்டி வேற என்ன பண்ணணும்னு ஒரு ஆப்ஷன் தேடும் போது இந்த ஆப்ஷன் வந்து இப்போ ஹெல்ப்ஃபுல் ஆகும். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் அந்த கீவேர்டு தான் ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி கீவேர்டு தான் ஒரு பேஸே வச்சுக்கோங்களேன். அது செம்மையான விஷயம். ஆனால் யாருக்கும் வந்து பெருசாக தெரியறதில்ல. இந்த கீவேர்டு தான் வந்து ஒரு மெயின் ரோல் வந்து இங்கே இருக்குன்றது உண்மைதான். ஆமா, அதுல இருந்து அதுதான் வெப்சைட் டிராஃபிக் கொண்டு வரதை தாண்டி நிறைய விஷயம் பண்ணலாம். அதுதான் சொல்ல வரேன். ஒரு யூசர் இன்டென்ட்டை பேஸ் பண்ணி நாங்க சினிமாக்கு வந்து ஒரு கான்செப்ட் ரெடி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது அதே மாதிரி ஒரு பாப்புலரா இருக்க ஒரு ஆர்டிக்கல்ல இருந்து எடுத்து நம்ம இந்த ஒரு கான்செப்ட் பிட்ச்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஒரு நெட்ஃபிளிக்ஸோ எங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து உங்களுக்கு பவுண்டட் ஸ்கிரிப்ட்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற டேர்ம்ஸ் மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது என்ன ஜர்னர் என்ன கான்செப்ட் நீங்க பிச் பண்றது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அடுத்த இதுக்கே விடுறாங்க உங்களை. ஸோ அது வந்து we wouldn't think அது ஒரு ட்ரெண்டிங் டேட்டால இருந்தே we can take it. இப்போ வந்து இந்த மாதிரி ஜானர்லாம் பீப்புள் வந்து இந்த மாதிரி நியூஸ்லாம் நிறைய கன்சியூம் பண்றாங்க. இந்த கேட்டகரி யூடியூப் வீடியோஸ்லாம் இவ்வளோ
இவ்வளவு விஷயத்த நம்ம வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிட்ட நம்ம சொல்லும் போது ஒரு டேட்டா சென்ட்ரிக்காவே அந்த ஸ்கிரிப்டை பிச் பண்றோம். இப்போ ஒரு மூவி ஸ்கிரிப்ட்ன்றது இதுக்கு முன்னாடி இதே ஸ்கிரிப்ட்ல எடுத்த படம் இவ்வளவு ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்த காலத்தை தாண்டி இப்போ இதுதான் சர்ச் ட்ரெண்ட், இதுதான் வந்து ஒரு ரீசெண்ட் வீடியோ ட்ரெண்ட்ஸ் வேற, இதுதான் கன்சம்ஷன், இவ்வளவு மில்லியன் பீப்புள் கன்சியூம் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த காம்பினேஷன்ல பண்றதுனால மோஸ்ட் ப்ராப்ளி இதுக்கு வந்து இருக்கும். அண்ட் இந்த ஆர்டிஸ்டோட வீடியோஸ்க்குலாம் இவ்வளவு வியூஸ் இருக்கு அண்ட் இவ்வளவு பேர் மந்த் ஆன் மந்த் வைஸ் தேடுறாங்க. ஸோ இந்த ஆர்டிஸ்ட் இந்த காம்பினேஷன் நல்லா ஒர்க் ஆகும்னு கொடுக்கும் போது ப்ராபபிலிட்டி ஆஃப் தெம் லிசனிங் டு தி ஆர் லிசனிங் டு தி பைபிள்னு சொல்லுவோம். ஆக்சுவலா பைபிள் அவங்க கேட்கறதுக்கு அதிகமான சான்ஸ் கிடைக்குது. அண்ட் அதுதான் சொல்ல கீவேர்ட்ஸ் அது மட்டும் இல்லாம அதை தாண்டி நிறைய யூசேஜஸ் இருக்கு. ஐ மீன் இஃப் யூ யூஸ் இட் இன் கிரியேட்டிவ் வேஸ்னு வச்சுக்கோங்க, இன்க்ளூடிங் ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருந்து டூரிசம்ல இருந்து இப்போ நீங்க லொகேஷன் வைஸ் டைம் வைஸ்லாம் கூட ஆப்டிமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்பார்ட் ஃப்ரம் லாங்குவேஜ் எல்லாமே. ஸோ அதனால அதுவும் வாய்ஸ்க்குலாம் வந்து இப்போ கான்வர்சேஷன் எல்லாம் பண்றதுலாம் வந்து அதர் கண்ட்ரீஸ்ல வந்து எஃபெக்ட் இருக்குன்னு சொல்றாங்க, நம்ம ஊர்ல எனக்கு தெரியல. ஸோ அதான் நிறைய யூஸ் கேசஸ் இருக்கு அப்படின்றது தான் பாயிண்ட். உண்மைதான் ப்ரோ. ஸோ வாய்ஸ் சர்ச்சுக்கு வந்து நிறையா ஸ்கோப் இருக்குது. இன் ஃப்யூச்சரில் வந்து வாய்ஸ் தான் வந்து, ஏன்னா இப்போவே வந்து பாருங்களேன், நம்ம டெஸ்க்டாப்பு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அப்புறம் லேப்டாப்புக்கு மாறணும், அப்புறம் டேப் மாறணும், இப்போ வந்து மொபைல்லையே வந்து எல்லாத்தையும் சர்ச் பண்ணுறோம், மொபைல்லையே எல்லாத்தையும் இப்போது சில ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் மொபைல்லே ஃபினிஷ் பண்ணுறோன்னு வைங்களேன். ஸோ அந்தளவுக்கு வந்து மொபைல் பேஸ்டாக வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய பேர் வந்து இன்னும் டைம் வந்து சேவ் பண்ணலான்றதுக்காக வாய்ஸ் சர்ச் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐஃபோனில் சிரி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் அசிஸ்டண்ட், இந்த மாதிரி நிறையா இருக்குது, அலெக்ஸாலாம் இருக்குது. வாய்ஸுக்கு தகுந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாமும் அப்ராடில் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தானே ப்ரோ நம்ம ஊரில் வந்து ஸ்மார்ட் ஃபோனே வந்து ஓரளவுக்கு ஒரு நிறைய பேர் பட்டி தொட்டிலாம் உட்பட எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்காங்க. அந்த ஒரு அவேர்னஸே இப்போ தான் வந்திருக்கு. மேபி வந்து வாய்ஸ் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகலாம், 5 years மேபி. ஆமாங்க, அதான் நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஸோ அண்ட் அதுலயுமே வந்து இப்போ ஒரு விஷயம் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லாங்குவேஜ் வைஸ் நம்ம பண்றது ஆப்டிமைஸ் பண்றதை தாண்டி தேர் ஆர் சர்டன் வேர்ட்ஸ். இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ்க்குலாம் வந்து இல்ல ஒரு ஹோட்டலுக்குலாம் வந்து அந்த கிட் ஃப்ரெண்ட்லி, டாக் ஃப்ரெண்ட்லி இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கீவேர்ட் மட்டும் ஆட் பண்றதுனாலேயே எக்ஸ்க்ளூசிவா நிறைய வந்து கன்வர்ஷன் வருதுங்க. லைக் டிராஃபிக்கும் வருது, கன்வர்ஷனும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் சேயிங் இப்போ எல்லாருமே வந்து அந்த பெஸ்ட் டாப் 10 பெஸ்ட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்றாங்க. பட் அகைன் இஃப் சப்போஸ் இந்த ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ராவா கேட்டு இது வந்து கிட்ஸ்க்கு ஏதாவது ஸ்பெஷலா வச்சிருக்கீங்களான்னு கேட்டுட்டு அதை மட்டும் நம்ம ஆட் பண்றதுலே அது எனி இண்டஸ்ட்ரி ஃபார் தட் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், நாட் ஓன்லி ரெஸ்டாரண்ட். ஸோ காமனா விசிட் பண்ற பிளேசஸ்ல எல்லாமே கிட் ஃப்ரெண்ட்லி அவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மட்டும் வச்சுட்டு பண்ணோம்னா அதுக்கு இட் ஹேஸ் அன் வெயிட்டட் அட்வான்டேஜ் ஆஸ் வெல். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் ஓரியன்டா கூட நம்ம கீவேர்ட்ல இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ another place where we could get more visits. தேங்க்யூ ப்ரோ. ட்ரூ தான். ஸோ கீவேர்ட்ஸ் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இன்னும் என்ன வேணாலும் அப்டேட்ஸ் வரலாம். கூகுள் என்ன அல்காரிதம் அப்டேட் பண்ண போகிறானோ, ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ லிசனர்ஸ், ஸோ நாங்கள் வந்து 9 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 2 hours ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக கீவேர்ட்ஸு எப்படி ரிசர்ச் பண்ணலாம், என்ன டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நாங்கள் மென்ஷன் பண்ண டூல்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப் ப்ளஸ் ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இதோட ஆடியோ செஷனும் வந்து நான் வந்து லைவ் பப்ளிஷ் பண்ணிடுறேன். லிசனர்ஸ், உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இனிமேல் வந்து நீங்கள் என்னுடைய பாட்காஸ்ட் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து என் வெப்சைட்டில் வந்து தேடணும்னு அவசியமே கிடையாது. லாஸ்ட்டு 2 days முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா Gaana.comல ப்ளஸ் JioSaavnல இது ரெண்டுத்துலேயே வந்து பாட்காஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த 2 ஆப்பில் ஏதாவது ஒரு ஆப் வந்து உங்கள் மொபைலில் இல்லாமல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ டிஜிட்டல் கிளப் பாட்காஸ்ட்டுன்னு போடுங்க, இல்லைனா டிசி பாட்காஸ்ட்டுன்னு டைப் பண்ணாலும் என் ஷோ வருது. இல்லைனா என்னுடைய ஃபுல் நேம் டைப் பண்ணுங்கள், அரவிந்த் ராஜகோபாலன்னு சொல்லிட்டு. ஸோ Gaana.comலேயோ இல்லை JioSaavnலேயோ வந்து டைப் பண்ணிங்கன்னா இந்த ஷோ உங்களுக்கு விசிபிளாக ஆகும். ஸோ எனி டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். ஒவ்வொரு டைமும் வந்து ஸ்பாட்டிஃபைல போயிட்டு வெப் பிளேயரில் போய் கேட்குறதோ, இல்லை ஆங்கர் எஃப்எம்மில் போயிட்டு வெப் பிளேயரில் கேட்குறதோ வந்து இனிமேல் கிடையாது. ஸோ இந்த குரூப்பு ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மெம்பர் ஆகலைனாலும் ஸோ என்னை ஃபாலோ பண்ணுங்கள், நான் உங்களை மெம்பர் ஆக்கிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். ப்ளஸ்
2900 ஃபாலோவர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், ஹிட் ஆகிட்டோம். இன்னும் 100 ஃபாலோவர்ஸ் தான் 3K. அதை 30 டேஸில் 3K வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் எல்லாருக்குமே தான் தேங்க்யூ சொல்லுவேன். என்னுடைய மாட்ரேட்டர்ஸாக இருக்கட்டும், லிசனர்ஸ், உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா மாட்ரேட்டர்ஸ் நாங்களே வந்து ஓட்டணும் தான், எங்களுக்குள்ளேயே தான் பேசிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லிசனர்ஸ் உங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் இந்த கிளப் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். மேலே வாங்க, நீங்களும் மேலே வந்து குரூப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோன்னா இன்னும் ஒரு க்ரோத்து, ஒரு யூனிட்டி வந்து ஃபார்ம் ஆகும். ஆஸ் யூஷுவல் நாங்களே வந்து பேசிகிட்டே இருந்தோம்னாலும் எங்களுக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போர் அடிக்கும், என்னடா நம்ம பேசுனதே பேசுகிறோன்ற. நாங்களே எக்ஸ்பீரியன்ஸு, அதனால் நம்மக்கிட்டலாம் ஒன்றுமே கிடையாதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூனிக்கான விஷயமாவது உங்ககிட்ட இருக்குங்க. ஸோ மேலே வந்து ஜஸ்ட்டு உங்களோட ஃபீட்பேக் ஆர் சஜஷன் எனிதிங் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். கொஸ்டின் தான் வந்து கேட்கணுன்னெலாம் அவசியமே கிடையாது. நாங்கள் திரும்ப திரும்ப அது ஒன்று தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். ப்ரோ யார் வரான்னு பார்த்தீங்களா? அதுதான் கடையை க்ளோஸ் பண்ணுற டைமில் வராரு பாரு. பரவாயில்ல ஆனால் பரகட்டும். கலாய்க்காதீங்க ப்ளீஸ். நானே இப்போயாவது டைம் கிடைச்சிருக்கு. ரொம்ப ஆத்தலை ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். தேங்க்ஸ். ஸோ எல்லாரும் மேக்ஸிமம் எல்லா பாயிண்டர்ஸுமே கவர் பண்ணிட்டீங்க. டு நோ தட் ரொம்ப நேரமாக லிசனர்லேயே இருக்கேன். சிச்சுவேஷன் எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கீவேர்ட் ரிசர்ச்சில் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் த ரெகுலர், ஸோ எந்தெந்த கீவேர்ட்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுன்றதெல்லாம் கொஞ்சம் புல்லட் ப்ரூஃப் கீவேர்ட் ரிசர்ச்லாம் பண்ணாலுமே ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நான் இதை பண்ணியிருக்கேன். எத்தனை பேர் நியர் மீன்றத கீவேர்டாக யூஸ் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் கேக்குதா? போர் கனெக்ஷன் நல்லாவே கேக்குது ப்ரோ. சொல்லுங்க. கேக்குதா? நான் யூஸ் பண்ணிருக்கேன் ப்ரோ. சூப்பர். ஏன்னா அது ஹோம் பேஜுக்கே அந்த கீவேர்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நியர் மீ, இட்ஸ் ஒன் ஆஃப் த கேக் ஷாப் இன் சென்னை. சரிங்களா? நான் அந்த கீவேர்டு வந்து கேக் ஷாப்ஸ் நியர் மீன்றதான் நான் பிரைமரி கீவேர்டாவே செட் பண்ணேன். இட்ஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட், வெதர் அது ரேங்க் ஆகாமல் போகலாம். ஸோ அதனால we have the luxury to experiment the keyword. And இப்போ after 6-7 months கழிச்சு we started to rank on first page of Google. And இப்போ நீங்க போய் அந்த keyword டைப் பண்ணினோம், I hope it will be still in the first page. Cake shop near me, Chennai location. It's a perfect cakes னு வரும். Bad throat guys. Sorry. அரவிந்த் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. என்னாச்சு உங்களுக்கு தெரியாதா? தெரியும். ஓகே ஃபைன். ஐ திங்க் இங்க நம்மளோட ஸ்டூடெண்ட் இருக்கா பிரவீன் அப்படின்ட்டு, அவருக்கு தெரியும். நாங்க அவங்களோட வெப்சைட்ஸ்ல நாங்க நிறைய இந்த நியர்மி யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த கீவேர்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் a high search volume. அந்த search volume தான் நம்ம மேக்ஸிமம் எல்லாரும் பார்ப்போம் ஒரு கீவேர்ட். சேம் ப்ரோ, சேம். எஸ். ஸோ அதில் வந்து நியர்மி இந்த கீவேர்ட் லோக்கலுக்கும் சரி என்டையர் சென்னை ரீஜன் பண்ணும்போது இட் ஹாஸ் a lot of value. அண்ட் அந்த கிளைண்ட்டுக்கு நிறைய லோக்கல் குவரிஸில் ஆர்டர்ஸ் கிடைச்சிட்டே இருந்தது. எவ்ரி மந்த் ஆன் மந்த் அந்த கேக் ஷாப் நியர்மி இந்த கீவேர்டுக்கு டிராஃபிக் அதிகமாக வந்து இட்ஸ் அ பிக் ஹிட்னே சொல்லுவேன். நான் பர்சனல் அச்சீவ்மெண்ட்டில் கூட சேர்த்துப்பேன் சீரியஸ்லி. அரவிந்த் ப்ரோ இருக்கீங்களா? Because we had to close. எனக்கு இப்போ புவர் கனெக்ஷன் ஆயிடுச்சு, சாரி. மணி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. கடைசியாக பேசின சில பாயிண்டில் எனக்கு ஸ்டக் ஆகிடுச்சு, நெட் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் மினிட்ல வந்தாலும் வேல்யூ ஆடட் கொஞ்சம் கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ.
ஸோ இந்த கிளப்பை வந்து ஆஸ் யூஷுவல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகினிங் ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக 2 டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் வந்து செட் ஆகும். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நாளைக்கு வந்து டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இமெயில் மார்க்கெட்டிங் பற்றி ஷேர் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு வந்து அருண் ப்ரோ அண்டு கந்தா ப்ரோ வருவாங்க. ஸோ அவங்க 2 பேருமே ஆல்ரெடி வந்து கோல்டு இமெயில் மார்க்கெட்டிங் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அஷ்கர் அண்டு நான். ஸோ அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா யார் வேணாலும் வரலாம். அவினாஷ் ப்ரோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் வரலாம். ஸோ கோல்டு இமெயில் மார்க்கெட்டிங் மூலயமா எந்த அளவுக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்குன்னு மணி ப்ரோ, வெங்கட் ப்ரோ, அருள் ப்ரோ. ஸோ ஆல்வேஸ் வெல்கம். bro, I will be the listener bro. நாளைக்கு நம்மளுக்கு அதுல வெங்கட் என் டயலாக் நீங்க சொல்லக்கூடாது. இல்ல, உண்மையாவே எனக்கு இமெயில் மார்க்கெட்டிங் நான் பெருசா ஒர்க் அவுட் பண்ணதே இல்லை. ஸோ நாளைக்கு தெரிஞ்சுக்குவேன் நிறைய விஷயம். One of the most underrated marketing technique. ஆமாம், And cheap, very very cheap compared to any other marketing. கரெக்டு தான் ப்ரோ. பட் ஆனால் அங்கே என்னன்னா யாருக்கும் பொறுமை இருக்கிறதில்ல. அங்கே விஷயமே அதுதான். அவினாஷ் ப்ரோ ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல அதுதான், நானும் அதுதான் சொல்ல வந்தேன். ஐ வில் பி a listener. கண்டிப்பா வராங்க, லிசனரா இருக்கேன். I listen it. If I could add any value னா சொல்றேன். ட்ரிப் இமெயில்ஸ் அந்த மாதிரி ஏதாவதுனா I definitely add on values. Thank you bro, thank you so much. So listeners, thank you எல்லாருக்கும். வெங்கட் ப்ரோ, அருள் ப்ரோ, அஷ்கர் ப்ரோ, அவினாஷ் ப்ரோ, மணி ப்ரோ, thank you so much இன்னைக்கு வந்ததுக்கு. Bye, thank you, good night. Good night bro. Thank you so much. Thank you guys. Good night. அஷ்கர். கிரியேட் பண்ணிட்டேன், கீழே இருக்கிறவங்களையும் இன்வைட் பண்ணிட்டேன். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்கள். என்ன ப்ரோ திடீர்னு இந்த மாதிரி இருக்கு? மணி ப்ரோட